நாமத்தினாலே இந்த நாளில் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்ன எண்ணத்தோடு என்ன காரியங்களோடு வருகிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க போகிற தேவன். இந்த நாளில் என்ன பலவீனத்தோடு என்ன பாரத்தோடு இருக்கிறார்களோ அந்த பாரத்தெல்லாம் மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் ஆண்டவரே நீ இறங்கி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் அப்பா என்ன பிரச்சனைக்காக பாரத்துக்காக ஜெபிக்க வராங்களோ அந்த நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதி. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே பாடல் வேலை, ஜெப வேலை, சாட்சி வேலை, செய்தி வேலை எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதி. ஒவ்வொரு நிமிடம் துணையாக முன்னெடுத்தோம். மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து எந்த தவணமுள்ள ஆத்மாவை நீர் அழைத்து வர சித்தமாயிருக்கிறீரோ அந்த ஆத்மாக்களை அழைத்து வாரும். எங்களை முற்றிலுமாய் உடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்வோம். இன்றைய இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாள்தோறும் போற்றுவே, சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தேன், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவற்ற அவர் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவன் கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சொல்லி முடியாத
ஈவுகளுக்காய் தேவனருளிய சொல்லி முடியாத அளவில்லவரின் கிருபைகளுக்கு ஆயுள் முழுதும் சோத்திரம். அளவற்ற அவர் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம். ஆயுள் முழுதும் சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. வாழ்க்கையின் துணையானா எங்கள் வாலிப காலமெல்லாம் எங்கள் வாழ்க்கையின் துணையானா உம் நாமமே தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எனக்கு என்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீ படைத்தீர். எல்லா உரிமையும் எனக்களித்து இந்த உலகத்தை நீர் படைத்தீர். எல்லா உரிமையும் எனக்களித்து உம் நாமமே தழைத்தோங்க நான் வாழுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கு என்ன ஆனந்தம். என்னை உமக்கென தெரிந்து கொண்டு உந்தன் ஊழியம் செய்திடவே. என்னை உமக்கென தெரிந்து கொண்டு உந்தன் சீதா என்னில் விளங்க என்னை படைக்கிறேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கு என்ன ஆனந்தம். என்னை ஆசாரியனாக்கினீர். உந்தன் ஜீவனை எனக்கு அளித்து என்னை எந்தன் பொறுப்பதை நிறைவேற்றி என் ஓட்டத்தை முடித்திடுவே. எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கு என்ன
நாம் எப்பொழுதுமே நாம் தூர இடத்துல பார்வோம் நம்முடைய படைகள் வரும்போது மோசேயிடம் வந்து, ஐயோ நாம் என்ன செய்வோம், பார்வோம் அவருடைய படைகள் வந்து கொண்டிருக்கிறதே, நம்மை முறியடித்து விடுவார்களே, நம்மளை கொன்று விடுவார்களே என்று சொல்லி ஒவ்வொருவரும் அங்கலாய்க்கும் போது மோசே தன்னுடைய கண்களை கத்தரிலேதான் இருந்தார். கத்தர் ஏன் அவர்களை சும்மா இருக்க சொல்லு, உன் கோலை நீட்டு நான் செங்கடலை பிளந்து விடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளின் மத்தியில் இறங்கி இருக்கிறார். தங்கச்சி பக்கத்தில் காலம் பார்க்காது, ஒன்னன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டும். உன் வாழ்க்கையின் காலப்படும் எல்லா குளறுபடிகளிலிருந்து இந்த நாளில் ஒரு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் மோசையை பார்த்து முறையிடுவார்கள். நாம் அடுத்தவரை பார்த்து முறையிடுகிறோம். முறையிடுகிறது என்ன, என்னை நோக்கி பார் என்று சொல்லி அமைதியா இருக்க சொல்லி என்று சொன்ன தேவன் நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறார். சும்மா இஸ்ரவேல் மக்கள் போகும்போது கர்த்தர் மோசையை கொண்டு கோலை நீட்டி செங்கடலை பிளந்து செங்கடலை கலந்து வர செய்தது நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஏன் கலந்துகிறார், ஏன் தேங்குகிறார்? உன் இருதயத்துக்கு காணப்படும் எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு என்னிடத்தில் ஒப்புக்கொடு. இந்த ஜெப வேளையிலே தானே கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய சித்தமாக இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் மாற்றிட்டார். இந்த நாளில் இறங்கி இருக்கிறார். இந்த ஜெப வேளையிலே அப்பா என் கண்களை உமக்கு நேராக இருக்கிறேன். ஆமென் ஆமென். இரவில் அக்கினி சபத்தையும் பகலிலே மேக சபத்தையும் கொண்டு வழிநடத்தினதே உன் வாழ்க்கை இதுவரை இல்லாத 8 மாசம் வழிநடத்தினதை விட இந்த 9வது மாசத்துல அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். உன்னுடைய வாயிலிருந்து வேண்டாத வார்த்தை வராதபடி உன்னை கல்வாரி சிலுவையை நோக்கி பாரு. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரே இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு மாறுதலை தான். ஆமென் ஆண்டவரே, எனக்காக தான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. உங்களுடைய காயத்தின் தரங்களால் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இயேசுநாதர் கூட பிதாவே என் கண்களை அந்த நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய கண்களை இயேசுவாவுக்கு பிதாவுக்கு நோக்கி ஏறெடுத்து பார்ப்போம். இந்த நாளில் பிதாவே என் வாழ்க்கையில் காணப்படும் எல்லா குளறுபடிகளையும் எந்த காரியத்துக்கு போனாலும் ஆண்டவரே அது நன்மையாய் முடியாதபடி நன்மையில் வருவது போல காணப்பட்டது தீமையில் முடியக்கூடியதாக இருக்கிறார். எல்லாவற்றையும் இந்த நாளில் மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி நாம் துதிப்போமா, சோசத்துவமா, சோசரமாண்டவரே 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 நீ கிரவிக்கரியாத்துறாரப்பா. இந்த நாளில் இறங்கி வாங்கப்பா, அதனால இறங்கி வாங்கப்பா. என்னுடைய ஆத்மாவுக்காக பாரங்களை எடுத்து கொடுத்தாண்டவரே, என் சிந்தனைக்கு காணப்படும் பிறகுகளை எடுத்து கொடுங்கப்பா. இஸ்ரேல் மக்கள் 6 லட்சம் புருஷனுக்கு மேல வழிநடத்தி போது செல்லும் போது ஆமென் ஆண்டவரே, நீர் என்னோடு எங்களோடு வழிநடத்துவேன் என்று சொல்கிற கிருபைக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. என் கண்களை உங்களுக்கு நேராக ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னை தவறுடைய மகளாய் மாற்றும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீதஹரது ஷலது விகரபதியா மீகரபா பியதோசியாஸ். மகளே, கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு மாறுதலை தர வேண்டும் என்று சொல்லிதான் வம்சத்துக்கு ஒருவரும் கோத்திரத்துக்கு ஒருவரும் குளத்துக்கு ஒருவருமா கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த நாளில் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க மாட்டாயா? கத்தாவே, என் வாழ்க்கை இதுவரை இல்லாத ஒரு மேலை பெற்றுள்ள என்னை தகுதிப்படுத்துமான்ற ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அந்த 12 பெரும்பாலுள்ள சகோதரி விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி தேடி சென்றார். மக்களுக்கு கூட்டத்துக்குள்ள இருந்தபடினா அவர் தேடி சென்றார். தேடி சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்.
தொட்ட உடனே அவருடைய உதர நின்றது. உடனே இயேசு யார் என்னை தொட்டது என்று கேட்கும் பொழுது சீடர்கள், என்னாண்டவரே, இவ்வளவுக்கெல்லாம் மக்கள் இருக்கும்போது நீ யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டாங்க. இயேசுவோடைய கண்கள் யார் என்னை தேடி தொட்டாங்களோ அவளை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சகோதரியை தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு ஆண்டுடைய பாதத்திலே வந்து, ஆண்டவரே, எனக்கு 12 வருடமாக கேள்விப்பார் இருந்தது, நான் வைத்தியத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லிச்சிட்டேன், இந்த நாளில் நான் மட்டும் நேரே கேட்கறதுக்கு வசதியாங்க. ஆண்டவரே, கண்களை உமக்கு நேராக எடுத்து இந்த நாளில் உண்மை நோக்கி நான் துதிச்சுக்கிட்டே வந்து உங்களுடைய வசனத்தின் ஓரத்தை தொட்டேன், என்னுடைய பெரும்பாடு நீங்கிச்சுன்னு சொன்னான். இந்த நாளில் நாம் எந்த விதமான பாரத்தோடு வந்திருக்கிறோமோ அந்த பாரங்கள் எல்லாம் நீங்க கூட கர்த்தர் நம்ம மத்தியில் வந்து இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுப்பேன், இப்ப நம்ம கண்ணில் பார்த்தா பக்கத்துல இருக்க ஆட்கள் பத்திரம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா நம்முடைய இருதய கண்களை ஆண்டவருக்கு திறக்க வச்சோம்னா நம்முடைய உள்ளான மனிதர்கள், நம்முடைய வாழ்க்கை எதெல்லாம் தடப்பட்டு போயிருக்கோ, ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் குறை இருக்கோ, அந்த குறைகள் போது ஆண்டவர் நம்மளுக்கு சுட்டி காட்டுவார். அப்போ ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், எல்லா தீமைக்கும் விலக்கு காப்பீடு செய்திருக்க அப்படின்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவருடைய பாத்திரம் கொடுத்து, ஆண்டவரே, இந்த நாளில் என் வாழ்க்கையில நீங்க ஒரு மாதத்தை காரணப்பா என்று சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர சித்தப்படுவராயிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, இந்த இடத்துல ஆட்களை கூட்டிட்டு சேரு, அவங்க இதயத்துல அவங்க என்ன கேட்காங்களோ அதை நான் கொடுப்பேன். அதை கொடுக்கறதுக்கு முன்னால தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ, யாரெல்லாம் வெறுத்து பேசுனாங்களோ, யாரெல்லாம் நிம்மதியில்லாத எண்ணத்தோட சொன்னாங்களோ அவனுடைய எல்லாரையும் மன்னிக்கணும். நம்ம யாராவது குறை சொல்லியிருந்தா அதையும் மன்னிக்கணும். நம்மளே யாராவது குறை சொல்லியிருந்தா அதையும் மன்னிச்சு ஆண்டுடைய பாதத்திலே அவருடைய கல்வாரத்தால் கழுவி சுத்திகரிக்க கொடுக்கும் போது நீங்கள் அமர்ந்திருக்கீங்கன்னு தான் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் போகிறீங்களோ அதை மன்னிப்பு கேட்காம ஆசீர்வாதத்தை பெறுவது சாக்கியம் இல்லை. ஆனால் கிடைக்க மாதிரி காட்டும், ஆனால் அதில் நிரந்தரம் இருக்காது. ஆனால் நம்ம பரிபூர்ணமாக அதை ஒப்படைச்சா, ஆண்டவரே, இந்த நாளில் என்னை அழைத்து வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே, என்னில் காணப்படக்கூடிய எல்லா பாவங்களையும் எடுத்துக்கொடும் ஆண்டவரே. நான் பாவிதான் ஆண்டவரே, என் பாவங்களை நம்ம இப்போ சொன்னோம்னா நான் எல்லாத்துலேயும் பரிசுத்தவான சொல்வது பொய். நம்மளை யாராலையும் பரிசுத்தவானா இருக்க முடியாது. ஒரே ஒரு காரியம் செய்யலாம், நம்மை முற்றிலுமாய் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சித்தையோடும் கர்த்தருடைய கருத்துக்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஜெபங்களில் தானே ஆமே. நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் 6 லட்சம் புருஷர்களை சும்மா இருக்க சொன்னாரு. நம்ம இப்போ நம்ம வந்திருக்கிற நம்மளையும் பார்த்து ஆலோசிக்கிறாரு. நான் உன் வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கணும்னா உன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி என்னுடைய பாதத்தில் உட்கார்ந்து பொழுது நான் மகிமையான காரியத்தை செய்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். திச்சிக்கா அக்கா பிக்கல் அக்கா சக்கல் நக்குள் அக்கா நீ கிரிக்கல புத்தரபா அக்கல புத்தரபா கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைக்கப்படுகிற தேவன் உன் ஆத்மாவில் எவ்வளவு பாரத்தோடு இருக்கிறது உடம்புத்தம் தான் தெரியும். பேசும்போது சந்தோஷமா பேசுற மாதிரி காட்டுற, அவன் இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் இறங்கி நிற்கிறார். 8 மாசமும் 19 நாள் பட்ட பாடலாம் ஆண்டவனுக்கு மாற்றி இந்த 20ஆம் தேதி 12ஆம் மணி வேலையில உன் வாழ்க்கையில ஒரு மாறுதலை தர வேண்டும் என்று சொல்லி நீ என்னை நோக்கிப்பார் என்று சொல்கிறார். பவுலா ஆதார தூதாரமா உன் கண்ணை எனக்கு நேரே ஏறெடுக்கிறாரு. அதான் தாவீது ராஜா சொன்னது போல என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்ல போல நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேரே ஏறெடுப்போமா? நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் ஜெயபலமாக இஸ்ரவேல் மக்களை ஆத்துமந்தை போல வழிநடத்துகிறது. அப்பா, உங்களுடைய பாத்திரம் வந்திருக்கிற எங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் வாயத்தை வந்து ஒரு 2 நிமிஷம் சோசனம் படிச்சிருக்கோமா? ஆண்டவர் வேற ஒண்ணு கேட்கல, உன் நாட்கே துதி சத்தத்தால் நிரப்பிருக்கிறார். சோசனம் இருக்குமா? சோசனம் என் ஆத்மாவே கர்த்தரை சோசரி ஒவ்வொருவரையும் திருப்பி சொல்லுவாங்க. தியானபா லாகு சலபா நீங்க ரபா உயர்வு தராபா நீங்க நபா லாகு ஷாதோ நாகோ லாகு தரபா உன் ஆத்மாவே கர்த்தருக்கு நேரே திருப்பி. ஆண்டவரே, என் ஆத்மாவே கர்த்தரை சோசரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோசரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோசரி,
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய நாமத்தினாலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய நாமத்தினாலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்லுமா வாய் திறந்து கர்த்தருடைய நாமத்தினாலே என் ஆத்மாவை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய நாமத்தினாலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய நாமத்தினாலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கர்த்தருடைய நாமத்தினாலே என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி. பி பவங்கர வதியரது தலவா லிக்கல தரது தச்சங்கர வர வதியரது தலவா பி விபங்கர வாலியரது தலவா மிந்தரதோரி ஷரயோரி கலவா மீ விபித்யாகோ லபரா மீ கங்கர தூதலபாயா மீ பபா கல தூதலபா லிந்தர லிக்கல தூதியா. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய நாமத்தினாலே 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 என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்துதிக்கும் போது ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு இந்த நாளில் வந்திருக்கிறார்களோ அவர்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ நிகாரதோ தரமா நான் லாப்போ ஷியாரதோ திரிமா நீ பவங்கர வாலிகளதோ தரமா நான் நாதோசியா நீ பவா லே நிகாரதோ தரமா நான் நியாதோசி. ஆமென். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய கண்ணீரை தொலைமானவர், அவருடைய வேதனை தொலைமப்பா. உடலை காப்படக்கூடிய நோயின் தண்ணீர் இந்த நேரத்தில் எழுத போடப்படுவதாக அப்படி நீ செய்வதற்காக நீங்களோட நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே பதில் நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு இவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்க. நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசத்துக்குள்ள வரணும். நிச்சயமாகவே இந்த ஜெபத்தை கேட்டு பதில் தந்துட்டாரு அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் தான் ஜெபம் கேட்கணும். ஏதோ கடமைக்காகவோ இல்லை என்ன நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நம்ம சந்தேகத்தோட கேட்டோம்னா அந்த காரியம் செய்யாது, நடக்காது. அதனால நம்ம என்ன கேட்டாலும் உறுதியான விசுவாசம். பிள்ளை வந்து ஒரு அப்பா நம்ம கேட்கும்போது அப்பா வந்து என்ன சொல்லுவார், இல்லைன்னு சொல்லுவாரா? அவரால் முடிஞ்ச கையில் செய்வார். நம்ம அப்பாவால் எல்லாமே முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்காக அவருக்கு கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. அப்படின்னா அவரால் எல்லாமே தர முடியும். எதனாலும் தர முடியும். ஆரோக்கியத்தை தர முடியும், சுகத்தை தர முடியும், பலத்தை தர முடியும், ஐஸ்வர்யத்தை தர முடியும், தேவைகளை சந்திக்க முடியும், குறைவுகளை நிறைவாக்க முடியும். யாரும் அவங்களால முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும், டைமா கிடைக்கும். அப்படிதான் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுடைய ஜபத்தில் ஆளுநர் வந்து விசுவாசத்தோடு கேட்கும்போது நிறைய காரியங்களை செஞ்சார். எங்கள் ஒழித்து பாதையில் தந்துருக்கு. தேவைகள் நிறையா இருக்கும். கையில் பணம் இருக்காது, கையில் ஒன்றும் இருக்காது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக என்ன செய்வார், கொடுத்து நடத்துவார். 5 அப்பா 2 வீதம் மட்டும் எப்படி 1000 வருஷம் மீறி எடுத்து செஞ்சார். அதே வல்லபாவுடைய இன்னைக்கு மாறாமல் இருக்கு. அன்னைக்கு அவர் 5 அப்பா 2 வீதம் கொண்டு 5000 பேரை போஷிச்சு 1000 பேர், ஆண்கள் மட்டும்தான் 1000 பேர். அப்படின்னா பெண்கள் குழந்தைகள் எத்தனை பேரும் தெரியாது. அவ்வளோ பேருக்கு போஷித்து மீறி 12 கூட நிறைய எடுத்து செஞ்சாரே. அவரால் இப்போவே என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யணும்னால ஜெபிச்சுட்டு செய்யும்போது அதில் ஒரு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக்கு தருவார். இன்றைக்கும் நம்ம ஒரு 3 ஜெபங்களுக்கு மட்டும் என்ன செய்வோம், ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், செய்து விட்டார். இந்த நேரத்தில் கூட நம்ம முதல்ல என்ன ஜெபிக்க போகிறோம்னா நம்முடைய கிராமத்துக்காக. நம்ம இருக்கிற அந்த கிராமம், உங்களுடைய கிராமம் என்ன அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அந்த கிராமத்தோட மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஊர் என்னவோ அந்த ஊருக்காக ஜெபிக்கணும். அதை சுற்றி உள்ள மக்களுக்காக நாம இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அவங்கள குறித்து கணக்கு நம்ம கையில் கத்தனை செய்வார், கேட்பார். நம்ம அவங்களுக்கு சொல்லணும். சொல்ல முடியாட்டா அவங்களுக்காக ஜெபிக்கவாவது செய்யணும். ஒன்றுமே செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு வந்து அது கேள்வி வரும். அதான் நம்மளால் முடிஞ்சால் போய் சொல்லணும், இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். அது நம்ம இந்த வேலையில் நம்ம வீட்டில் போய் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய தேவைகள் தான் நம்மளால் நிற்கும். இந்த கிராமம்லாம் நமக்கு என்ன செய்யாது, மறந்துடும். அதனால் இந்த வேலையில் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சொந்த கிராமத்துக்காக. நான் என்னுடைய கிளப்பா ஒரு கிராமத்துக்காக, நீங்கள் உங்களுடைய கிராமத்துக்காக அப்படி நம்ம ஜெபிப்போம். தங்கச்சிக்கு ஒரு கிராமத்துக்காக, மயிலப்புறம் கிராமத்துக்காக, சோதச்சேரி கிராமத்துக்காக, திப்பனப்பட்டி கிராமத்துக்காக, நம்ம மேட்டூர் கிராமத்துக்காக என்ன செய்யணும்,
ஜெபிக்கணும். நாம இருக்கிற புறவூர் கிராமத்துக்கு எல்லாமே கிராமங்கள் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இரண்டு கிராமங்கள் தான் இருக்கு. அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்காக, தமிழ்நாட்டில் உள்ள கிராம மக்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆனால் இந்த நாளில் யார் என்ன செய்வோம்? அமர்ந்து ஜெபிக்கணும், முழங்கால் ஜெபிக்கணும், முழங்கால் ஜெபிக்க சொல்லுகிற ஜபத்திற்கு யாராவது ஒரு ஜெபிக்க ஆண்டவருடைய காரியத்தை செய்வார் இல்லையா? சொந்த கிராமத்துக்கு நம்முடைய கிராமத்தில் உள்ள மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கணும், அவங்க நல்ல சௌக்கியமும் ஆரோக்கியம் பெற்று வாழணும், அவங்க இயேசுவை அறிந்து கொள்ளணும், மெய்யான தேவனாய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். இதுக்காக ஜெபிக்கணும். யாராவது ஜெபிக்கலாமா? ஜெபிக்கணும். என்னுடைய கிராமத்தை கருத்து ஒப்புக்கொள்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கருத்து ஒப்புக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் நம்ம மனசில் நிறுத்தி நம்ம பேர் தெரிஞ்சால் நம்ம மனசில் அவங்க பேர் கொண்டு கூட ஜெபிக்கலாம். அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்காக, பிரஜாதி மக்களுக்காக, அறியாத மக்களுக்காக ஜெபிக்கப்பா. கிராமங்கள்லாம் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மக்கள் சந்திக்கப்படணும், மக்களுடைய அறியாமை நீங்கணும், அறியாமை இருள் அவங்கள கூடி இருக்கு, வேண்டாத தெய்வ வணக்கங்களை செய்துட்டு இருக்காங்க, எதெல்லாமோ வணங்கிட்டு இருக்காங்க, ஜீவனுள்ள தேவனாகி உண்மை விட்டு வேறு எதெல்லாமோ சேமிச்சுட்டு இருக்காங்க, புரிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். அவர்களும் மெய்யான தேவனை, நித்திய ஜீவனை கண்டுகொள்ளணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஜெபிங்க.
எல்லாரும் ஜெபிப்பாங்க. நல்ல வியாதிப்பட்ட ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிப்போம். இப்போ கூட நம்ம என்னோட ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து அதுதான் எனக்கு தெரியல, நம்ம நுழைகள் கொஞ்ச நாள் ரொம்ப சங்கடப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எல்லாருக்கும் ஜெபம் வந்துச்சு. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல் நம்மளே வீட்லேயும் ஒரு சந்தேகமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். ஏன்னா சுகத்தை கொடுக்கிறது கர்த்தர், நோயை கொடுக்கிறது சாத்தான். அதனால் சாத்தானுடைய கிருமியை நாங்கள் விலக்கி சுகத்தை கொடுக்க முடியாத ஜெபிப்போம். இங்கே எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஒரு பலவீனத்தில் பாதிக்கப்பட்டவங்க தான். பெண்களுக்கு நிறைய பல பலவீனங்கள் இருக்கும், ஆண்களுக்கும் பலவீனங்கள் இருக்குது. அந்த சகோதரர்லாம் அந்த நாளில் ரொம்ப அனுபவங்கள்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு அவங்களோட சாட்சியம் வந்து இருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதே மாதிரி எங்கள் ஊழியர்களையாவும் நிறையா கடந்த நாட்களில் விளக்கிகள் ரொம்ப தாக்கி ஆண்டவங்களுக்கு அதிசயமான விடுதலை கொடுத்தார். அவர் நடுவில் யாருக்கும் அவர் எழுதியிருந்தார், அதிசயமான விடுதலை கொடுத்தார். அதனால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க அம்மா சொல்லிக்கு அவங்க கடவுள் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டில் யார் வியாதிப்பட்டிருக்காங்களோ இல்லை நமக்குள்ள இருக்கிற வேலைகள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஆனந்தத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆனந்தத்தில் கழுவுகளால் நான் செய்வேன் சுகமாக்குவேன், காயப்பட்ட கழுவுகளால் ஒன்று சுகமாக்குவேன் அப்படின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம் இருக்குது. பெண்களுக்கு பலவீனம் இருக்குது. அதெல்லாம் ஆனந்தத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆனந்தம் பலவீனத்திலே பூர்ணமாய் பலவீனத்திலே இருக்கிறார், பூர்ணமாய் போயிருக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு, என்னுடைய என்னை பலப்படுத்தினாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலப்படுது. இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், சொல்லி எடுக்க வார்த்தைகளால் தான் விசுவாசத்தை வெல்ல முடியும். இயேசு கிறிஸ்து வந்து உபவாசம் எடுத்துட்டு வருவார். வரவும் அவங்களுக்கு சாப்பிட சொல்லிப்போம். நீங்கள் கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடணும், ரொம்ப பசிக்குங்களா, கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாங்களா அப்படின்னு. அவரால் முடியும், கல்லை அப்பமாக்கி சாப்பிட முடியும். ஆனால் சாத்தா என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அவை சொல்லி சாப்பிடக்கூடாது. தான் அவனுடைய அது மாதிரி ஆண்கள் நம்ம போது நிச்சயமாகவே பிரஜாதி மக்கள் இருக்கும்போது அதை செய்ய செய்ய அங்கே போக இங்கே போக எல்லாம் சொல்லுவாங்க, படிக்காத எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து யாரை பார்க்கணும், அவன் பார்க்கணும். ஏன்னா அவர் சிறுமையில நம்மளால வியாதியை சொல்லிட்டாரு, பாவத்தையும் சொல்லிட்டாரு. இயேசு தான் சகல பாவங்களையும் நோய்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும். அப்போ அந்த நோய் விடுதலை இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கு. சாட்சியாக நிறைய சொல்லலாம். எத்தனையோ விசுவாசத்தினால சொல்லப்பட்டிருக்காங்க, விசுவாசத்தினால ஆரோக்கியம் பெற்றுறாங்க, வார்த்தையினால விடுதலை பெற்றுறாங்க. அதனால் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறீ வசனம், அறிவுள்ளவர்களை தப்பீறி வசனம். அதனால் வியாதிகளை ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆரோக்கியத்தை ஒப்படைக்கணும். ஆனால் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தை வல்லமையினால காயத்தின் தழுவுனால காயப்பட்ட அந்த சரீரத்திற்கு வந்த ரத்தத்தால நிச்சயமாகவே சுகம் கொடுப்பாரு. அதனால் வியாதிகளை ஒவ்வொருக்காக தெரியுங்க. விசேஷமாக இருக்கிற மோகன மனைவிக்காக தெரியுங்க, அப்புறம் அருணாசனுடைய கணவனுக்காக தெரியுங்க, அப்புறம் அந்த அனுபவம் நண்பனுக்காக தெரியுங்க, இங்கே வந்துருக்க உங்களுடைய கல்விகளுக்காக தெரியுங்க. ஆனால் நிச்சயமாகவே பெரிய அர்த்தத்தை எங்களுடைய பிள்ளைகளையாகவும் தெரியுங்க. நிச்சயமாகவே அந்த பெரிய காரியத்தை செய்கிறார். நம்மளுடைய ஜபத்தை அவனுக்கு கேட்பாரா நினைக்கவே கூடாது. நம்ம ஜபத்தை தான் அவர் கேட்கறாரு. அவர் பிள்ளைகள் ஜபத்தை கேட்காம யார் ஜபத்தை கேட்கணும். அவர் பிள்ளைகள் அப்பான்னு போடுவோம், அந்த பிள்ளைகள் அப்பான்னு வரும்போது நம்ம தள்ளிடுவோமா, அம்மான்னு வரும்போது தள்ளிடுவோமா, எவ்வளோ அவருக்கு செய்து கொடுவோம். அதை விட மேலான தகப்பனவர் தாய் அவர். ஆனால் நம்ம என்னத்தினாலும் அவங்க சொல்லலாம், என்னுடைய விளைவுகளை என்னதான் அவங்க சொல்லலாம், உங்களுடைய விளைவுகளை என்னதான் அவங்க சொல்லலாம், எதனாலும் தயக்கம் இல்லாமல் செய்யலாம் சொல்லலாம். நிச்சயமாகவே இந்த நேரத்தில் அவர் செய்வார், விடுதலை கொடுப்பார். அதுக்காக தான் அவங்க இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர்களோட வார்த்தை என்னன்னா, எந்த நோயாளிகளுக்கு இருந்தாலும் சொல்லுவேன் சொல்லிக்கிறார். அந்த வார்த்தை பற்றி இந்த இடத்துல நிச்சயமாகவே செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார். எனக்கு வந்து ஆண்டவர் சாட்சியம் சொல்ல முடியும். 40 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் நான் வந்து மெனப்பாஸ் செய்ய ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆண்டவருடைய வார்த்தை எந்த வார்த்தை என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை உங்கள் குறைவுகள் என்ன குறைவுகள் அதனால போடணும். குறைவுகள் என்ன குறைவுகள் போட்டு ஜெயிச்சேன். என்னுடைய ரத்த குறைவுகளெல்லாம் ஏன்னா ரத்தம் எல்லாம் போயிடுச்சு. ஒவ்வொரு சொன்னாங்க ஆண்டவர் செய்யப்பட்டார்கள். வசனம் செய்யுது, வசனத்தின் மூலம் விடுதலை என்னன்னாலும் சரி வசனத்தை குடிக்க அந்த நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஜெயிக்கலாமா யாராவது நோய் வியாதி இருக்க உயர்த்திருக்காங்க.
ரோமன மனைவியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். வியாதிகளையும் வேதனைகளையும் குறைவுகளையும் விலகல்களையும் ஆண்டவர் மாற்றி ஆரோக்கியத்தை கொடுத்து அவரை தழுவலாம் சுத்தப்படுத்தி விட்டார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு அவர் நன்றி சொல்வோம். நன்றி தகப்பனே, நன்றி. இது குறித்த ஆரோக்கியத்துக்காக, சுகத்துக்காக, கலத்துக்காக, வளமைக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. வியாதிகள் வறுமை ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இன்னும் ஒரு ஜபம் ஆனந்த நாமக்காக நம்முடைய 2-3 ஜபத்துக்கு சேர்ந்து சொன்னேன். சேர்ந்து யாராவது சொல்லுங்க. ஊழிய செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஊழியக்காரர்களுக்காக, ஏன்னா போராட்டங்கள் பகுதியமான பிரச்சனைகள், ஆனாலும் கர்த்தர் அவர்களை நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். வாழ்வு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இதனால வாழ்வு பிள்ளைகள் நிறைய செய்கிறாங்க அப்படின்னா பலவித சூழ்நிலைகள் விழுந்துருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வராதபடி ஆண்டவர் சரியான முறையில் அந்த வாழ்வு பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கவும் சந்திக்கவும் நம்ம ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகளை
நடத்திட்டு போகிறாங்க. நிறைய விற்பனை நடக்குது. சிறு பிள்ளைகளை பாதுகாப்பானது ஆண்டவர் பார்த்து வந்து உட்கார்ந்து மனசில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஓடி கழிவுங்க. இதுக்காக நம்ம செய்து ஜெபிக்கணும். நம்முடைய வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் வாழ்வு பிள்ளைகள் மனசில் வச்சு ஜெபிப்போம். அதுக்காக நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா படிக்கிற நாலேஜ் ஆர்டர் கொடுக்கணும். ஏன்னா இப்போ 2 வருஷம் நீங்கள் இதில் இருக்கணுமா, நம்ம எல்லாரும் லாக்டவுன் பீரியடில் இருக்கணுமா, அப்போ வந்து செலவு வந்து நீங்கள் செல்லில் தான் கிளாஸ் சொல்லியாச்சு. அதனால் அந்த பிள்ளைங்க அப்பா பார்த்து அந்த செல்லு இன்னும் உணர்ந்தாங்க. படிப்பில் என்ன சரி யாருமே கவனமே வரமாட்டேங்க, அக்கறையே வரமாட்டேங்க. படிக்காமல் கூட பாஸ் பண்ணிக்கணும், மார்க் கிடையாது. படிக்காமல் இருந்து பாஸ் பண்ணாலும் இல்லை லாக்டவுனில் அதே மாதிரி எதிர்பார்த்துட்டு இன்னொரு லாக்டவுன் வந்தாதா படிக்காமல் என்னோட பாஸ் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒன்றுமே நினச்சிட்டு அப்படி இல்லாமல் ஆண்டவர் அவங்க இந்த ஆளுகை செய்யணும். நான் அதை யோசி பார்க்கும்போது நம்ம ஜபம் தான் அவங்களை மாற்றி நம்ம பிள்ளைங்களை நம்ம பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களை நம்ம சொந்த குடும்பங்களோட பிள்ளைங்களை ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் மாற்றுவோம். வேறு எந்த வழியிலும் எனக்கு நினைச்ச முடியாது. சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அவங்க எங்கே இருக்கலாம் அவங்க பேசி ஒரு பெரிய மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் யாராவது ரேசி ஜோம் பண்ணுறதுக்காக ஊழியக்காரர்களுடைய பாதுகாப்புக்காக வாழ்வு பிள்ளைகளுக்காக சின்ன பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக அவங்க நல்ல ஞானத்தை கொடுக்கணும். நிறைய பிள்ளைங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும் நினச்சிட்டு இருக்காங்க. நீட் எழுதிட்டு பிள்ளைலாம் எல்லாம் நம்ம டாக்டர் கோர்ஸ் சொல்கிறாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் டாக்டர் முடியுமா, யாராவது ஒருத்தர் தான் சொல்லி டாக்டர் ஒரு குரூப்பில். ஆனால் எல்லாம் நம்ம டாக்டராக இருக்கும் அப்படின்னு கனவு பண்ணிட்டு அதனால் கிடைக்கலன்னா உடனே மனசு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவர் நமக்கு என்ன படிப்பு தந்திருக்காரோ என்ன கோர்ஸ் கொடுத்துருக்காரோ அதில் நம்ம நிலைநிறுத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னு அந்த மனசை அவங்க மாற்றிக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் நடந்த பிள்ளைங்களை பட ஊழியக்காரங்க அவங்க பாதுகாப்புக்கு வாழ்வு பிள்ளைங்களுக்கு சிறு பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்காக நமக்கு ஜெபிக்கணும். ஆமென். அதுவே ஆபத்தில் சோதனை வேதனை
காரியங்களும் நேர்த்தியாக நடத்தக்கூடாது. ஊழியக்காரர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பை கொடுக்கிறாரு. அதே போல வாழ்வு பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். அவங்க இருதயங்களை ஆளுகை செய்கிறார். சின்ன பிள்ளைகளை பாதுகாக்கிறாரு. அவருடைய இதயங்களும் கற்று ஆளுகை செய்கிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார். படிப்பு மேல கவனத்தை கொடுக்கிறார். சொல்லி நான் நன்றி சொல்லுவோம். கத்தரை செய்யப்படாத ஜெபத்தை ஆமென். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவாலே உந்தன் சிலராலே தினமும் மூடி காத்தீரே. தேவாலே உந்தன் சிலராலே தினமும் மூடி காத்தீரே. தீரழுகாத மறைவினிலே தீரழுகாத மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவே. சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றோ என்றோ துதித்திடுவே. சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றோ என்றோ துதித்திடுவே. ஆமென். கர்த்தாவே, நன்றி துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் செய்த ஒவ்வொரு ஜபத்திற்கும் கேட்டு கலவரத்துக்கு கேட்டு எங்களுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறீர்கள். நன்றி. ஜபத்தை கேட்கிறவரே, மாசமான யாவும் விடுதலை வருவார் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் மாசமான விடுதலை வந்திருக்கிறோம். எங்களுக்கு தள்ளாத தகப்பன், கைவிடாத தகப்பன், நேசிக்கிற தகப்பன் நீங்கள் தானே நீங்கள் இறக்க செய்வீர்கள். ஜெபித்த ஒவ்வொரு காரியத்துக்கும் பதில் கொடுத்து வரது நாட்கள் அந்த சாட்சிகளை எங்களை கேட்கக்கூடியதாக அற்புதத்தை நீங்கள் செய்ய முடியுங்க. நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எல்லாரும் வியாதிகள் பிள்ளைகளாக நிறுத்திக்கிறோம். நல்ல சுகத்தை ஆரோக்கியம் கொடுத்து பெரிய விடுதலை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதித்து போறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல நிறைய கவனிச்சு அதனோட கூட வந்து அவங்க சாட்சி அவங்களுடைய இடத்துல அவங்க ஊழியத்தில் வந்து சாட்சி சொல்லக்கூடிய அற்புதத்தையும் செய்து அதை நாங்கள் கேட்கக்கூடியாக செய்ய போறீங்க. நன்றி. எங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, பாதுகாக்கிறீங்க. கோவில் இடங்கள்ல சென்னையில் மதங்களை வைத்து பாதுகாக்கிறீங்க. அதுக்காக நன்றி. வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கிறீங்க. நாங்கள் எது இருக்கிற ஆளுகை செய்து உங்களுடைய நாமத்துக்கு மேம்படுத்த வேண்டும் பண்ணி அதுக்காக நன்றி. என்னுடைய சிறு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க போறீங்க. அவங்க நல்லா படிக்கிற ஞானத்தை வாங்கி விருப்பத்தையும் வேதத்தை வாசிக்கிற மாதிரி அறிவை விருப்பத்தையும் கொடுக்க போறீங்க. அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய கிராம பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிராமத்தில் நாங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களெல்லாம் உண்மை கருத்து ஒப்புக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமாக அவங்க சத்தியம் போடுவாங்க, வேலை போடுவாங்க அப்படிங்கிற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த இடத்துல அந்த ஜெபத்தை வச்சுக்கிறோம்மா. நிச்சயமாகவே பதில் தரப்படுங்க. தரப்படுத்தீங்க சொல்லி விசுவாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் இங்கே நம்ம எப்படி வெற்றியை செலுத்திக்கிறோம். மீதியான விடைகளையும் கொடுத்துருக்கோம். இயேசு உங்களுக்கும் தரப்படுங்க. ஆமென். அக்கா சார்ஜ் சொல்லுங்க. கிளிக்கா ஒரு நிமிஷம். அக்கா கிளிக்கா ஒரு சார்ஜ் சொல்லுவாங்க. அதை நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 3 ஆம்பளை பையன் 3 பொம்பளை பையன். கர்த்தருடைய கிருபையால் 4 பேர் எனக்கு நல்லா இருக்காங்க. என் அருள மகன் கூலிக்கு வேலை பார்த்து ரைஸ்மில்லில் வேலை பார்த்தான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவன் நல்ல உழைப்பாளி. அவன் கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு 1000 ரூபா தான் நான் வண்டி ஓட்டி படிக்க போகிறோம்னா நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி 1000 ரூபாய் அவனுக்கு கொடுத்தேன். இப்போ நல்ல முறையாக ஆண்டவர் கிருபையால் நல்லா இருக்கான். அவன் ஒரு வண்டி ஓனர்கிட்ட ஏன்னா இந்த வண்டியை தாங்க நான் ஓட்டி கொடுத்துட்டேன், லைசன்ஸ் வந்துட்டேன், இந்த வண்டியை தாங்கன்னு கேட்டிருக்கான். அந்த ஆள் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கான். இன்னொரு ஆள் மறுநாள் கேட்டிருக்கான். அதே மாதிரி அவர் தம்பி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி வண்டியை கொடுத்துருக்காரு. அவன் ஜெங்கோட்டை வரைக்கும் ஓட்டி படுத்துட்டு அதே ரைஸ் மில்லில் வந்து அந்த வண்டியை விட்டுட்டான். அந்த வண்டியை விட்டுட்டு அவன் 12 மணிக்கு போன வந்தாலும் அவன் ஓடிடுவான். அவன் உழைப்பாளி. அவன் தூக்கமும் பார்க்க மாட்டான். அவன் உழைச்சி முன்னாடிக்கு வந்தான். ஆண்டவர் திரும்ப அதுக்கப்புறம் அவன் ஒரு கடையார்பட்டி ஓனர்கிட்ட எனக்கு என்கிட்ட வண்டி நிற்பா நீ ஓட்டுன்னு சொல்லியிருக்கான். 10 வருஷமாக அந்த ஆளுக்கு அவன் ஓட்டி கூலிக்கு வேலை பார்த்து டிரைவராக போயிருக்கான்.
அதுக்கு பிறகு நம்மளும் ஒரு வண்டியாக இறக்கக்கூடாதுன்ட்டு லோன் போட்டு அடுத்த முடியாமல் அந்த லோனில் யாருக்காக லோன் இருக்கோ அவங்களுக்கு தான் வண்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வண்டி அவன் 1 லட்ச ரூபா லோன் போட்டு அடுத்த பிறகு அவன் வாங்கி இந்த வண்டியை இறக்கிட்டான். 1 வருஷத்துக்குள்ள அந்த வண்டி கடனை கூட நடத்திட்டான். இந்த இந்திய Hallelujah. பாராட்டி தான் அவன் தம்பி இப்போ யாருமே இந்த கடன் அடைக்கல நீ அடைச்சி 2வது வண்டியும் லோன் போட்டு 1 லட்ச ரூபா லோன் போட்டு 6 மாதம் ஆகுது. இந்த வண்டி கடனே Praise. ரெண்டு வண்டிக்கும் ஓனர் ஆகிட்டான். ஆண்டவருக்கு இல்லை 2 வண்டிக்கு என் பிள்ளை ஓனர் ஆகி இப்போ நல்லபடியாக இருக்கான். அவன் ஆண்டவருடைய திருவிழமும் ஆண்டவர் சுத்தம் அவன் நல்லா உழைச்சி முன்னேறி வந்திருக்கான். இப்போ போட்டி பொறாமல் இந்த 2 வண்டியும் வாங்கி நம்ம இடத்துல விட்டுருக்கானேன்னு ரொம்ப போட்டியாக இருக்குது. நம்ம ஆண்டவர் நம்மளோட இருக்கார், அவர் பார்த்துக்கிடுவாருன்னு நாங்கள் ஒன்றும் பேசாமல் இருக்கோம். நான் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டால் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கார். ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. பார்த்தீங்களா, அருமையான சாட்சி. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப வயசுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வண்டி தாங்கன்னு சொன்னால் இப்போ வண்டி பழகினவங்களுக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வண்டியை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அன்பு தம்பி செங்கோட்டை வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அடுத்தால ஆண்டவர் கிருபினால அவன் நம்ம 10 வருஷம் வேலை பார்த்து 2 வண்டிக்கு ஓனர் ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டுடைய நாமத்தை அறிஞ்ச சகோதரி. அவ்வளோதான். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கல, சர்ச்சுக்கு வரல, என்ன செய்யல, ஒரு இடத்துக்கு வரல, இந்த ஜெபத்துக்கு தான் வராங்க. நானும் வேற ஒன்றும் சொல்லலை. இயேசுவை தேடுங்க. என்னது? இயேசுவை தேடுங்க. சர்ச்சுக்கு போய் சொல்லல, இயேசுவை தேடுங்க. பைபிள் வாசிங்க, துதிங்க, எல்லாத்தையும் அன்பாருங்க. லார்ட் இஸ் தி ஆன்சர் காஸ். கர்த்தர் நம்முடைய அன்புக்கு தான் நம்மளுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, சாட்சி வேலை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீங்கப்பா. அன்பு சகோதரிகள், அன்பு சகோதரர்கள் சொன்ன சாட்சி ஆசீர்வாதமான சாட்சி. ஆண்டவரே, நீர் மெய்யான தேவனா இருக்கிறபடினா ஆண்டவரே, விசுவாசத்தோடு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பீங்கப்பா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன்னை அபிஷேகத்தால் நிரப்புவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே, அந்த சகோதரி வாழ்க்கையிலும் இன்னும் வந்து சாட்சி சொன்ன ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சகோதர வாழ்க்கையிலும் இதுவரை இல்லாத ஒரு மேன்மை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். இதுவரை எங்கள் மதித்த வார்த்தைகளை வெளிப்படுத்தும். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்களையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றும். எங்களை பார்க்க இல்லப்பா, உங்க வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை தருவேன். 1 பேராவது 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கேட்பீர்களோ அவங்க மத்தியில் நான் வருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை ஆண்டவரே இந்த வார்த்தையில் கலந்து செல்கிறோம். என்னை மறைத்து வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இந்த இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அக்கினிமதில் ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் ஒரு விசேஷித்த நாள். ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை நம்ம வழிநடத்தி வந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு எவ்வளவு பாரத்தோடு இருக்கோமோ, எவ்வளவு பிரச்சனையோடு இருக்கோமோ, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளுக்கு மாற்றி ஒரு ஆசீர்வாதமான பலனை தரக்கூடிய தேவன் நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிக்கும் பொழுது சங்கீதம் 33ல ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க. 12ஆம் வசனம் 33:12 வாசிங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. காலையில நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் காட்டினாரு. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி. இப்ப நீங்க வந்திருக்கீங்க இந்த இடத்துல, நீங்க வந்து வந்திருக்கீங்க. உங்க கணவர் வரல, உங்க பிள்ளைகள் வரல, யார் வரல, உங்க
மாமா மாமியார் வரல, உங்க சொந்தக்காரங்க வரல, ஆனா நீங்க வந்திருக்கீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ மாத்திரம் வரல, உன் குடும்பத்தையும் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு. இதனால அருமையான காரியம் என்ன சொல்றாரு? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. இப்போ ஆண்டவருடைய பாதத்துல நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நீங்க கர்த்தருடைய பிள்ளையா மாற்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த இடத்துக்குள்ள வருகிற உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன கேட்கிறியோ அந்த காரியத்தெல்லாம் அவர் செய்ய சித்தமுள்ளவராய் அவர் ரெடியா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம்னா ஆண்டவருடைய பாதத்துல எல்லா காரியங்களையும் நம்ம ஒப்படைச்சு, ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தாருன்னு சொல்லி இந்த 1ஆம் மணி வேலையில நம்ம ஒப்படைப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 34ல 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீது ராஜா சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன். இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன். பாருங்க, அடுத்த முதல் வசனத்துல என்ன போட்டிருக்காரு பாருங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம கோபப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வெறுப்பு பேசுறவங்க இருக்காங்க, நிம்மதியில்லாத வார்த்தை சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நான் வரும்போதே வசவு கேட்டுட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்றாரு? நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். வேதமா கர்த்தருக்கு கூட அப்படி ஸ்தோத்திரம். என்ன வாக்குறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஏன் உயிரோட இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையை எடுத்து போட்டான்னு சொல்றாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம துதிக்கும் போது நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது ராஜா சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய அப்பா என்ன மதிக்கிறது கிடையாது, எங்க அம்மா என்ன மதிக்கிறது கிடையாது. ஏன்னா நான் 8வது பிள்ளை, அதனால யாரும் என்ன கிடையாது, மதிக்க கிடையாது. அண்ணன் தான் ராணுவத்தில் இருக்காங்க. ஆனா நான் வந்து என்ன செய்யறேன், ஆடு மேய்க்க போயிட்டேன். ஏன்னா எங்க அம்மா இது ஒரு வழி, ஒரு செய்தி. என் அம்மா மேல ஒரு கெட்ட பேர் வந்து என்னால தாவீது ராஜாவுடைய அவங்க அம்மா அவங்க சகோதரர் மதிக்கல, போல போய் ஆடு மேய்க்க போல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அதனால ஆடு மேய்க்க போகும்போது அவங்க அப்பாவும் சரி ஆடு மேய்க்க போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் ஆடு மேய்க்க போனாலும் தாவீது ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டவரை துதிச்சுட்டே ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கும் போதும் கர்த்தரை துதிச்சுட்டே ஆடு மேய்ச்சாரு. ஆடு மேய்ச்சபடியினால்தான் ஆடு மேய்க்கும் போது அந்த ஆட்டை தனியா நல்ல புல்லுள்ள இடத்துல மேய்ச்சாரு. அடுத்த தண்ணி நல்ல தண்ணி குடிக்கக்கூடிய இடத்துல தண்ணி குடிக்க வச்சாரு. எந்த இடத்துல ஆடு கடையை போட்டா நல்லா இருக்குமோ அந்த இடத்துல போட்டாரு. அப்படி போட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் நடந்தபடினா கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய பாத்திர நான் ஜெபிக்கும் பொழுது பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இல்ல சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஆபிரகாமுக்கு ஆகார் ஒரு மனைவியா கொடுக்கப்பட்டார். அவளுக்கு ஒரு அருமையான குழந்தை கொடுக்கப்பட்டது. அந்த குழந்தை பிறந்த நாச்சியாருக்கு குழந்தை பிறந்த பிறகு இந்த பிள்ளையை நம்ம மதிக்கலன்னு சொல்லி அந்த பிள்ளைய அனுப்பிவிடுன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் சொல்றா, ஆண்டோடைய பாதத்துல போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ அவளை அனுப்பிவிடு, அவருக்கு நான் ஒரு அருமையான ஒரு என்ன செய்வேன், அருமையான ஒரு சந்ததியான பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே அதிகாலையில் என்ன பண்றது பாருங்க, என்ன பண்றது, அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். ஆபிரகாம் வந்து அவருடைய மனைவி. ஆனா இன்னைக்கு என்ன செய்தாரு, மனைவி பேச்ச கேட்டு அந்த சகோதரி என்ன செய்தாரு, உடனே நடந்தது. எப்படி ஒண்ணு விடுதல, என்ன விடுதலாரு, ஒரு துருத்தி தண்ணி மாத்திரம் தான். அழகா ஒரு என்ன போட்டு பாருங்க, ஒரு
வேற என்ன கொடுத்தா? உணவை ஒரு என்ன பண்ணிருக்கு? அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை. தண்ணீரையும் என்ன செய்தாரு? அது அப்ப எவ்வளவு கொண்டு வர முடியும்? ஒரு பையா வச்சுக்க முடியும், கொஞ்சம் தான் சாப்பிடக்கூடிய அளவுல தான் இருக்கும். பணந்தரமான இடம் 17 20 பேருக்கு அந்த படம் 20 25 பேருக்கு அந்த படம் போனாதான் என்ன செய்யலாம்? நாட்டு பார்க்க முடியும். அவ்வளவு வனாந்தரமான இடத்துல என்ன செஞ்சுட்டாரு? அனுப்பி வச்சுட்டாரு. அவ்வளவு வேற வார்த்தை சொல்ல முடியல. உடனே கிளம்பி போயிட்டா. பாருங்க, துருத்தில தண்ணி காலி ஆயிட்டு, கொடுத்த அப்பவும் காலி ஆயிட்டு, அதுக்கப்புறம் பிள்ளை இங்க சாப்பிட்றதுக்கு வழியில, எங்க பார்த்தாலும் மணல், ஒன்றுக்குமே வழியில. அப்பதான் கத்தர் நோக்கிட்டாங்க. அதுலயா அப்பதான் கத்தர் நோக்கி என்ன செய்தா பார்க்கலாம். அது வரைக்கும் பார்க்கல. நம்ம எஜமாட்டி இருப்பா, நம்ம சொன்னா கேட்டு பார்க்கலாம், இவ்வளவு நம்ம இஷ்டத்துக்கு வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதார் நினைச்சான். ஆனா அவர் வெளியே அனுப்புறதுதான் அவன் இதயத்தை அதிகமா அந்த வசனம் அருமையா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பாருங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் எதிர அன்பு பாயின் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. அந்த பிள்ளைய அழுது, அவ அழுது, என் பிள்ளைய அழுத சாவுறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த தங்கச்சி அங்க அழுகிட்டு கிடக்கா. இந்த பிள்ளை எனக்கு ஆகாரம் என்று சொல்லி கத்தரை நோக்கி அழுது. அப்படி அழும்போதுதான் கத்தர் 2 பேர் சத்தத்தையும் கேட்டு, முதல்ல ஆகாரம் வந்து நான் செஞ்சது தப்பு, எஜமானி அம்மாளுக்கு நான் எப்பவும் கீழ்படுத்திருக்கவா, என் இஷ்டப்படி நான் அவளை மதிக்காம நடந்துட்டேன், அது தவறு, இனிமே ஆண்டவரே நீர் என்னை மன்னின்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் கேட்டாரு. என்ன கேட்ட? 17ஆவது வசனத்துல என்ன போட்டிருக்கு? பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தனஜி, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைக்கு வியாதி கொடுக்கும்போது தான் நம்ம பிள்ளைகள் கேட்போம். இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில வரும்போது தான் பிள்ளைகளை பற்றி சிந்திக்க முடியும். மற்ற நேரம் நம்ம பிள்ளைகளை சிந்திக்கவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் ஒருமனப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை தரக்கூடியவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளும் நம்ம காலையில இருந்து வேத வசனம் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். இரவிலும் அதே மாதிரி பிள்ளைகளோட கர்மனோடு உட்கார்ந்து வேத வசனத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிச்சுக்கணும்னா எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் தீர்த்துருவாரு. ஆனா ஆகார் கேட்டது, எஜமானிட்ட பாத்துக்குவா, அவ பாத்துக்குவா, அவ பாத்துக்குவா, அவ பாத்துக்குவான்னு கேட்டுருந்தா. ஆனா இப்ப வெறும் துருத்தி அப்பம் கொடுத்தவனே ஆண்டவர் நோக்கி தெரிவிக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து. இல்லமா தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு. எங்கிருந்து? வானத்திலிருந்து. வாய்க்கோ நாப்பல் ஆகாசம் மனைக்கார அலோஷாலோரியா. தனஜி, தம்பி, அண்ணன், நம்மளுக்கு ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை தரணும்னா வானத்திலிருந்து வார்த்தைகளை அனுப்பிதான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. அதுதான் வானத்தின் உண்டாக்கிற கட்டடத்தில் எனக்கு ஒத்தாசையோடு சொல்லி ஒரு 23 செய்யறது கொடுக்குறார். என்ன பண்ணுறது? எனக்கு ஒத்தாசையோடு பருவத்துக்கு நேராக கண்களை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை. வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் தராரு. நம்முடைய வாழ்க்கையில மேன்மை தராரு. நம்ம கைச்சியுடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யறாரு. அந்த நாள்ல ஆகாரத்தை ஜெபத்தை கேட்டு அழகா ஒரு வார்த்தை போட்டு என்ன போட்டு பாருங்க, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு. உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது? நான் ஒன்னு அருமையான கணவனுக்கு தானே மனைவியா கொடுத்தேன். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கணுமா இல்லையா? உனக்கு அருமையா ஒரு வாரிசுன்னு சொல்லி ஒரு அருமையான பிள்ளையை நான் கொடுத்தேன். அப்ப நீ எப்படி இருக்கணும்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு தான் சொன்னேன். இப்போ வந்து உட்கார்ந்துட்டு அழுகிட்டு இருக்க. என்ன சம்பவித்ததுன்னு அர்த்தம்? யார் உட்கார்ந்து அழுகிட்டு இருக்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவரே என்ன காரியத்துக்காக என்ன சம்பவித்ததுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீ செஞ்சதுல என்ன தப்பு பண்ணிருக்க? இந்த வார்த்தை அப்படிதானே? அழகா போட்டுருக்கு. என்ன பண்றது? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பயப்படாது. இப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன சம்பவித்தது அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய எல்லா பாவங்களையும் நான் அந்த காலத்துல கிடையாது, இப்ப அறிவிடுவோம். அந்த காலத்துல அறிக்கையிட தெரியாதனால உடனே பயப்படாதேங்கிற வார்த்தையை கற்றுக்கொள்கிறவராக காணப்படுகிறார். நான் ஒரு காலத்துக்கு ஜோமனை போயிருந்தேன். ஜோமனை போயிருக்கும்போது அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தாரு. அந்த சவனை போய் நான் பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டேன். ஆஸ்பத்திரி உட்காந்து, உனக்கு இந்த இடத்துல என்ன யார் கூட்டிட்டு வந்து, நீ இந்த இடத்துல உனக்கு ஆஸ்பத்திரியில் என்ன வேலை
அப்படின்னு. எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லை? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் ஒடுக்கு லாய்க்கலன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்க? ஆஸ்பத்திரி படுத்துக்கிட்ட எதிரி ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய நீ பிறகு போ. கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஒரு சகோதரன் சொன்னேன். பாருங்க, அந்த சகோதரன் நான் என்னைக்கு சொல்லணும், அன்னையிலிருந்து அந்த உடல் பிழைஞெல்லாம் மாற்றப்பட்டு இன்னைக்கு நல்ல முறையில் ஊழியம் செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை அவர் நம்பல. என்ன செய்யல? நம்பல. கோபப்பட்டு இருந்தா, வெறுத்து பேசியிருந்தா. நீ அடங்கி இருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. முதல்ல சொன்னாரு அடங்கிருன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? முதல்ல அடங்கிருன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அடங்கிருன்னா இப்போ 10 வருஷம் நம்ம எல்லாம் மறந்துடுமா? திரும்பவும் நம்ம அடங்கி இருக்கிற, அதனாலதான் நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து போராட்டங்கள் ஏற்பட்டு. அப்போ ஆகாருக்கு என்ன சம்பவித்ததுன்னு கேட்கும்போது ஆண்டவர் முதல்ல ஒண்ணு உயர்த்தேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படியாம இருந்தா. ஆனா இப்போ ஆண்டுடைய சன்னிதானத்துல தன்னுடைய தவறை உணர்ந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவளை நான் உன்னை விட்டு நான் வேறு பிடிச்சிட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில நான் வேற மாதிரி காக்க போறேன்னு தெரியுதா? அவர் சொல்றாரு, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். தங்கச்சி, உன் பிள்ளை எத்தனை வயசுன்னு கேவலப்படாத. உன் பிள்ளைக்கு வயசு கம்மின்னு நினைக்காத. 2 வயசு வயசுல இருக்க பிள்ளை கூட பேசுது. என்ன பேசுது? வயசுல இருக்க பிள்ளை கூட பேச ஆரம்பிச்சு உள்ள நேரத்துல 1 வயசு பிள்ளை பேச ஆரம்பிச்சது நேரத்துல சடங்குல போய் நீங்க எங்க அம்மா சரியில்லை, அவளுக்கு 5 வருஷமா பிள்ளை இல்லை, கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணோம், கல்யாணம் 4 வருஷமா இல்லாம இருந்து, அதுக்கப்புறம் 5 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்து, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பிள்ளை எனக்கு சொல்லுது, எங்க அம்மா சரியில்லை, என்ன அம்மா ஏசிக்கிட்டு இருக்கா, பிறந்த 6 மாசம் தான் அவ அம்மா ஐயா என்னாச்சு, நானும் சந்தோஷமா இருக்கா. ஆனா அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா என்ன மதிக்கவே மாட்டா, என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கா, நீங்க சண்டை போட்டு போக முடியும். எந்த வீட்டுல வச்சு? சடங்கு வீட்டுல வச்சு. அப்ப நான் அந்த பிள்ளைக்கு சொன்னாங்க, ஆண்டவருக்கு அருமையான 9 வருஷம் குழந்தைய கொடுத்துருக்கிறாரு. இந்த பிள்ளை என்ன சொல்லி யாரு சொல்லு, எங்க அம்மாவை சத்தம் போடுங்க அப்படின்னு. அதனால நீ கவனமாயிருந்து சொன்னேன். எதுக்காக நான் சொல்லியிருக்கேன்டா, ஆண்டவர் வானத்திலிருந்து ஒன்றை உருவாக்கி இன்னைக்கு கீழப்பாவூர்ல பல இடத்துல இருந்து வந்திருக்க. கீழப்பாவூர்ல இந்த அக்கினி மதில் ஜெப வீட்டுல இந்த அருமையான 1.25 மணி வேலையில இந்த 20ஆம் தேதி 20ஆம் தேதி உன்னை கொண்டு வந்திருக்க நோக்கம் என்னன்னா, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க, நீ ஏன் வேதனைப்பட்டு இருக்க, ஏன் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் இப்படி வேதனைப்பட்டு இருக்க? அம்மா வயசுல நான் கண்டுபிடிச்ச அடிமை வேலை வந்தாலும் அந்த அடிமை வேலை வந்த உனக்கு அருமையான ஒரு மனைவியாக்கி ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்து நீ ஆசீர்வாதமான்னு சொன்னேன். ஒரு 4 நாள் கெட்டு போயிட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீ என்ன செய், உன் பிள்ளை எடுத்துக்கிட்டு நீ போ, நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. யார் ஆகாரம் பார்த்து பாருங்க. அடுத்த என்ன பண்ணுங்க, நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவனு சின்ன இல்ல, நான் பித்துல வந்த பிள்ளைல நான் யாரையுமே என்ன செய்ய மாட்டேன், மோசப்படுத்த மாட்டேன், அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த என்ன பண்றது, தேவன் அவருடைய கண்களை திறந்தார். பாத்தீங்களா? தேவன் கண்களை திறந்தார். தங்கச்சி, என் பிள்ளை சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, அது சரியில்லை சொல்லிட்டு இருக்கியே, உன் கண்ணை ஆண்டவர் திறக்க போறாரு. அல்லேலூயா. உன் கண்ணை திறக்க போறாரு. உன் பிள்ளைய நீ உருவாக்கல, நான் தான் உருவாக்கி உன்கிட்ட கொடுத்துருக்கேன். அவனை நீ ஆண்டவருடைய பாத்திர ஒப்படைச்ச ஆண்டவரை இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரை என் மகனை உங்க கையில ஒப்படைக்கேன். பாருங்க, உட்கார்ந்து எல்லா பிள்ளைகளையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன் சொல்றாரு. அல்லேலூயா. ஆகாரை போல வார்த்தைகள் கீழ்ப்படியாம நம்ம இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்க நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு கிருபையான காரியத்தை சொல்றாரு, நான் உன் பிள்ளையை பெரிய ஜாதியா மாற்ற போறேன். நீங்க யாரெல்லாம் தன் பிள்ளைகளை பத்தி குறை சொல்லிட்டு வந்துருக்கீங்களோ, உங்க பிள்ளைகளை பூரா பெரிய ஜாதியா அவசியத்துக்கு தான் நடக்கும். அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் கவலைப்படாத. உன் பிள்ளைகளை என்ன செய்ய போறேன், ஆவாருடைய பிள்ளையை ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஜாதியை மாற்றின தேவன் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னத்தை குறைக்கணும், வார்த்தைதான். ஆனா நம்ம சொல்லிட்டு போயிருவோம், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்ன பேசிக்கிட்டீங்க, நான் வீட்டுல போட்ட பாடுபடுத்தி. ஆனா கர்த்தர் சொல்றாரு,
எங்களுக்கு வேலைக்காரன்னா நீங்க சொல்ற வேலையை தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஆண்டவனால உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு கிருபையை வச்சு வச்சுட்டாரு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு நீங்க இல்ல உங்க பிள்ளை எடுக்கணும். காரணம் என்ன எடுக்கணும்? நம்ம வளர்ந்த ஆண்டோட கையில ஒப்படைக்கணும். ஒப்படைச்சு ஒவ்வொரு நாளும் வேதவசனத்தை வாசி துதிச்சுக்கிட்டே சொன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவரா இருக்கு பாருங்க. அடுத்தால என்ன பண்றது? 19 தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, தண்ணீர் துறவுனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லமா, தண்ணி இல்லமா, உன் பிள்ளைக்கு வேலை, உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைக்கு ஒரு மீன். அல்லேலூயா. ஒருவேளை வாலிப பிள்ளைகளா இருந்தா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தரப்படுறாரு. இன்னைக்கு ஒரு மீன்மை தரப்படுறாரு. ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு அழகா என்ன பண்ற வார்த்தை என்ன பண்றது? ஒரு தண்ணீர் துறவை கண்டு. தண்ணீர் என்னது? தண்ணீர். நீ இப்ப என்ன கேட்டுட்டு இருக்க? வாழ்க்கையில கேட்டுட்டு இருக்கியா? அந்த தண்ணி தான். கல்யாணம் கேட்டுட்டு இருக்கியா? அந்த தண்ணி தான். அடுத்த குடும்ப நடத்துறது கேட்கிறியா? அந்த தண்ணி தான். உன் பிள்ளை வாழ்க்கையில ஒரு பயன்பாடு கேட்கிற தண்ணி. தண்ணி இருக்கும்போது நம்ம கேட்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தாகத்துக்கு தண்ணீரை தருவது போல இன்னைக்கு என்ன தாகத்தோட நடந்து வந்திருக்கீங்களோ உங்க தாகத்தை ஆகாரத்தை கண்ணீரை மாற்றிய தேவன் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னு நினைக்கிறாரு. கட்டப்படி இருக்கிற உங்க உடலை கண்டிக்கு ஆசீர்வாதத்தை தரப்படுறாரு. சோர்வு இருக்கிற உள்ளத்துக்கு ஆசீர்வாதத்தை தரப்படுறாரு. பலவீனமான இருக்கக்கூடிய உங்க உடலுக்கு ஆசீர்வாதத்தை தரப்படுறாரு. அது தண்ணீருக்கு போடுது. என்ன போடுது? ரகசியமான வார்த்தை. என்ன வார்த்தை? என்னது? அவன் தண்ணியை அழுதது என்னது? தண்ணிக்காக அழுதா. இப்ப நீ எதுக்காக இருக்க? தண்ணி இல்ல, என்ன பிரச்சனைக்காக அழுதுச்சோ அந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றிருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். பாத்தீங்களா? ஆபிரகாமுடைய மகன் யாராயிட்டாரு? காட்டுல இருந்தா காட்டுக்கு பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு என்ன வேலை கொடுத்தாரு. நீங்க என்ன வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்குறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கூட்டிட்டு போக வேண்டிய வேலை உங்க வேலை. அதுக்காக இந்த வேலை செய்யணும்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை. நம்முடைய ஆணுடைய பாதத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம பிள்ளைகளை ஆணு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கடமை. அவர் எப்படி உயர்த்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி உயர்த்தக்கூடிய தேவன் அவரை தேடும். அல்லேலூயா. அவர் தேடாம ஒரு காரியம் செய்ய முடியாது. பாருங்க, ஆகார் ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீர் விட்டாலும் ஆண்டவரே என் பிள்ளை செத்துக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல எனக்கு அடிமையா கொடுத்தீங்க, அந்த அடிமையிலே இருந்தா கூட நல்லா இருக்கும். அது மேல பிள்ளைய கொடுக்குது, இந்த பிள்ளைய வளர்க்க முடியாம நான் முடிக்கிட்டு பாருன்னு சொல்லுறதா ஆண்டவர் என்ன செய்தாரு? தன்னுடைய தவறை உணர்ந்தபடினா என்னது? அதான் முக்கியமானது. என்னது? என்ன செய்தா? தவறு. நான் எஜமானிய மாட்டேன், ஒழுங்கா நடக்கல, அவளை கோபப்படுத்திக்கிட்டே இருந்தேன், அது தவறுன்னு உடம்பு பிறந்தான். ஆண்டவர் என்ன செய்தது? நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ திகா அப்பனி கா லேந்தன தோசியான்ஸ். இந்த பிள்ளைய ஆகாது வளர்த்து ஜெனிக்கு வளர்க்கல, எஜமானியம்மா பிள்ளையோட கூட நின்றுட்டு இருந்தது. அல்லேலூயா. பார்த்து போற சாப்பாடு தருவா போற, அவன் பிள்ளைக்கு என்ன கொடுத்தாரு அந்த போற உடனே அப்படித்தானே நினைப்பா அந்த நாள்ல. ஆனா அழகா என்ன செய்தார் ஆண்டவரே? அவனை ஆசீர்வதித்தார், அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் என்ன சொன்னா? 12ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமைப்பண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாம் எல்லாவற்றையும் கேள். சாராள் உனக்கு ஆகார எப்படி நடக்கணும்னு அவர் சொல்றாரோ
அந்த வார்த்தையின்படி கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னது யார் தான்? நம்ம அக்கா ஆதார் தான். சாரா. கல்யாணம் முடிச்சது சாரலக்கா தான். அப்ப ஆண்டோட்ட போனார் ஆபிரகாம். உன் மனைவி சொன்னா கேளு, உன் மனைவி சொன்னா கேளு. இப்ப இந்த பிள்ளைய அடுத்தது கேட்க மனைவி தான் சொல்லி கேட்காங்க. அப்ப நம்ம ஆண்டோடைய பாதத்தை ஒருமனப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னா காணப்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தான் அவர் விடுதலை தந்துருவார். ஹல்லேலூயா. ஆத்ம மனவாளனோட நீங்க பேசிட்டே இருக்கணும். கணவனோட நீங்க பேசிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆத்ம மனவாளன் கணவரோட பேசணும், ஆண்டவரோட பேசணும். ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும், நான் செய்கிற காரியங்களை நான் பார்க்கிறேன், இன்னிலிருந்து எப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவரோடு மெல்லிய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்தை நம்ம கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. தி பஹல்லா தோஷியா நாத்தோசியான் சார் ரகசியம் இது. அதாவது நம்ம கணவருக்கு கட்டுப்படணும். ஆனா நம்ம ஆத்மமானவர் இயேசுவா இருக்காரு. அவருக்கு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிப்பதான் நம்மளுக்கு மீட்பை தரும். இந்த இடத்துல அப்படிதான் சொல்லுது. ஆபிரகாம் சாரா ரெண்டு கடவுள் கொடுத்துருக்காங்க. சாரா ஆபிரகாம் கடவுள் கொடுத்துருக்காங்க. வேலைக்காரியா இருக்கா. ஆனாலும் அவளை இணைச்சாரு, அடுத்தால பிரிச்சுட்டு போனாரு. இப்ப நம்மளே அதை பிரிச்சு ஒரு ஆசீர்வாதமான பலனை கொண்டு வருவது தான் நம்ம இந்த இடத்துக்குள்ள கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக பாருங்க, யோசுவா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். பாருங்க, யோர்தான் கடந்து வந்தாச்சு. இப்ப எரியோ போட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. எரியோ பெரிய கோட்டை, இதை உடைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப திகைச்சு போய் யோசுவா, ஆண்டவரே யோர்தான் கடந்து வர வச்சுட்டீங்க, ஆனா இந்த நேரத்துல நான் என்ன செய்ய, எனக்கு ஒரு வழியும் தெரியலையே, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு வழிகாட்டும், எனக்கு ஒரு வழிகாட்டும் சொல்லி அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நாற்கர ரோடு போடுதாங்களா இல்லையா? இந்த நாற்கர ரோடு தான் அந்த காலத்துல எரியோ பட்டணத்தை சுத்தி கோட்டை. வேற ரொம்ப இல்லை, சின்ன இடம் தான். உதாரணமா நம்ம கோட்டை இருக்கு பாருங்க, மூலக்கரை இருக்கு பாருங்க, இவ்வளவு இடம் தான். இந்த இடத்தை சுற்றி ஒரு பெரிய கோட்டை. இப்போ நம்ம குளத்தாங்க இருப்பாருங்க, அதே மாதிரி உள்ளதான். நம்ம இஸ்ரேல் போகும்போது அந்த யோர்தான் கோட்டை எரியோ கோட்டையை பார்த்து அந்த இடம் இவ்வளவுதான். 2 வண்டி தரம் போகக்கூடிய அளவு பெரிய, மேல வண்டி போடக்கூடிய அளவு பெரிய தரம். அப்போ அதை கிட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ யோசுவா வந்து, ஆண்டவரே இப்ப இதுக்கு தப்பிக்க எனக்கு வருதில்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், எனக்கு ஒரு வழிகாட்டும். என்னது? கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன்னு சொன்ன மாதிரி அந்த காலத்துல யோசுவா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பாருங்க, அழகா போட்டிருக்க, எரிகோ வெளியிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தான் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு வழியில் ஆண்டவரே பின்னால் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் என்னை குறித்து எரிசிக்குவாங்க, ஏசிவாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியுமானவரு, என்னால் ஒண்ணுமே பேச முடியல ஆண்டவரு அப்படின்னு ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு தூதன் அப்படியே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. என்ன போட்டிருப்பாங்க, ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். பாத்தீங்களா? நல்ல கவனிங்க, வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப யோசுவாக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு. ஒரு பெரிய மனுஷன் நடந்து வர மாதிரி காட்டுறாரு, ஒரு வானத்திலிருந்து வர்ற மாதிரி காட்டுறாரு. வானத்திலிருந்து இறங்கி அந்த எரியோ கோட்டையை தாண்டி அவர் எந்த இடத்துல நிற்காரோ அந்த இடத்துக்கு அவர் உண்மைய படத்தோட வராரு. அப்படி பத்தத்தை பார்த்த உடனே யோசுவா வந்து என்ன செய்யறாரு, அவர்கிட்ட போய் என்ன கேட்கிறாரு, நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை என்ன கேள்வி? ஆண்டவர் எதிராளி இருப்பாரா நல்லவனா இருப்பாரா? முதல் கேள்வி என்ன கேள்வி? இந்த வசனத்தை வாசிங்க.
நீர் எங்களை சேர்ந்தவரும் நீர் என்ன சேர்ந்தவரா? எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவர். சத்துருக்களை சேர்ந்தவரா? இப்போ நம்மளும் இந்த சத்திய கேட்கிறதுனால தான் ஜோமன் வந்திருக்கோம். நடக்குமா? நடக்காது. அந்த காலத்துல யோசுவா என்ன செஞ்சாரு? இந்த வார்த்தையை தான் கேட்டாரு. எங்களை சேர்ந்தவரா? எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவர். சத்துருக்களை சேர்ந்தவரா? அப்போ அந்த வார்த்தையை கேட்கும்போது, அந்த வார்த்தையை சொல்லும்போது என்ன வார்த்தை சொன்னாரு? அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன். சேனையின் கர்த்தரின் அதிபதி உங்களோட இருப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஜெபோடு வந்துருவோம். சரி பரவாயில்ல, பிரச்சனை நல்லா இருக்கும், இதெல்லாம் வந்துருப்போம். இல்லைங்க, கர்த்தருடைய தூதன் இடத்துல வார்த்தைகளா இறங்கிங்க. ஹல்லேலூயா. நீ முதல்ல விசுவாசிக்கலையா? இந்த கேள்வி தான் ஆண்டவர் கேட்டார். என்னது? நான் ஆண்டவர் கேட்டார், யோசுவாட்ட கேட்டார். என்ன வார்த்தை கேட்டாரு? என்ன வார்த்தை கேட்டாரு? நீ எங்களை சேர்ந்தவனா? சத்துருக்களை சேர்ந்தவரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏசப்பாவை முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சித்தோட நம்பி வந்திருக்கியா? அல்ல பரவாயில்ல ஜோமிட்டு போக வந்திருக்கியா? உனக்கு முன்னால இருக்கக்கூடிய பிரச்சனை உனக்கு தான் தெரியும். ஆண்டவர் இந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு பெரிய விடுதலை தரக்கூடியவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை தான் இருந்தாரு பாருங்க. அதற்கு அந்த தூதன் சொன்னா, நான் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்ப இந்த நாள உங்க முன்னால ஆண்டவர் உங்க முன்னால வந்து இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனையதிபதியின் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். இதயத்துக்குள்ள ஆண்டவர் வந்து நிற்காது. உன் உடம்பு விளைவு மாறணுமா? அப்படி இருக்கணுமா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணுமா? வேண்டாமா? ஏதோ ஜோபெடுத்து நினைக்கியா? இல்லை இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தார நினைக்கியா? எப்படி நினைக்கிறீங்க? அக்கா வந்து ஒரு காரியத்தை சொன்னாங்க, சொல்லக்கூடாது. உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையா, ஐயர் வழி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயரும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போது கொஞ்சமாக போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போனால் தான் எல்லாரும் இருப்பாங்க. அவரே எல்லாரும் கூட ஆட்டோல போயிட்டாங்க. பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி ஏசுன மாதிரி அவங்க பிடிச்சி ஏசுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ட்ரெஸ் போகும்போது, ஐயா நீங்கள் எனக்கு என்ன எதுவும் தெரியல, ஆனால் நான் கஷ்டம்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் ஒருத்தருக்காரு, நீ மனுஷியா வந்தனா உனக்கு ஆசீர்வாதத்தை தரமாங்க, தேவனுடைய மனுஷியா வந்து நான் ஆசீர்வாதத்தை. ஹல்லேலூயா. கிறிஸ்து உனக்கு முன்னால சரிங்களா பாருங்க. யோசுவாட்ட அந்த வார்த்தையை கேட்டவுடனே, அப்பொழுது யோசுவா தலையை முன்புற படித்துக் கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் நமது அடியனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டான். அப்போ ஆவலோடு யோசுவா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த எரியோப்பட்டைய நீ 7 தடவை சுற்றி வாங்க, 7 தடவை சுற்றி வந்து 7 தடவை 6 தடவை சுற்றி வாங்க, 7 தடவை வரும்போது 7 தடவை நீ சுற்றி வந்தீங்கன்னா அந்த இதை அப்படியே விடலை. என்ன செய்யல? எரியோப்பட்டையில என்ன செய்யல? நல்லா பண்ணிங்க. எரியோப்பட்டை வந்து இப்படி விடலை, நேரே உள்ள போயிட்டு என்ன போயிட்டு, அதாவது எரியோப்பட்டை வந்து இப்படி விடலை, இப்படி உள்ள போயிட்டு. அதனாலதான் நின்னடந்து அப்படியே மேலே ஏற்படுறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வந்த தேவதூதன் என்ன செஞ்சுட்டாரு? லேசா ஒரு ஆப்காப்னு எல்லாம் போகுது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பிரசல வெளியே போகாது, உள்ளே வராது, அப்படியே அங்கே போகும். ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். பாதரட்சையை கலக்கி போடுகிறார். பாதரட்சை போது நம்ம காலப்படக்கூடிய எல்லா போராட்டத்தையும் கலந்து போடுங்க. அல்லையா? நாங்கள் எண்ணத்தோடு இருக்காத உன்னை தாழ்த்து அப்படின்னு சொல்லுகிறார்.
இல்லையா? நான் நினைச்சா எல்லாம் செய்வேன், என்னாலதான் எல்லா காரியம் நடக்கும், என்னாலதான் முடியும் அப்படின்னு சொல்லாத. ஆண்டுடைய கருத்தை உள்ள ஒப்படைச்சு நீ தாழ்த்தி ஆண்டுடைய பாதரட்சைன்னு சொல்லும்போது அந்த காலத்துல அது பாதரட்சை முக்கியமானது, பணிவுக்கு அடையாளம். பாதரட்சை கிடைக்கிறதா நாமும் இந்த நாளில் பணிவோடு ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்படைச்சு, அந்தவரே எதில் ஒன்றும் இல்லையப்பா, நீ எப்படி நடத்த வேண்டும் சொல்லி என்னை கொண்டு வந்தியோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுன்னு சொன்னோம்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் கூட யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். பாருங்க, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு 2 பேர் இருந்தாலும் சமாளிச்சுக்குவோம், 4 பேர் இருந்தால் சமாளிச்சுக்குவோம், 10 பேர் இருந்தால் சமாளிச்சுக்குவோம். அதுக்கு மேலே வந்துட்டா என்ன செய்வோம்? கடவுள் மட்டும் என்ன செய்வோம்? என்னென்ன செய்வோம்? ஒன்றுமே இல்லை, கடலை போட்டு கொடுக்க வழி இல்லை. ஆனால் வந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 2 பேருக்கு சுசுன்னு பேசுவாங்களா இல்லையா? இதே மாதிரி ஏசப்பாவை யாராவது ஒரு 5 பேர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திரளான மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. வர 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 எல்லாரும் ஆணுடைய வார்த்தை கேட்கப்படுறதுக்கு முன்னால ஆண்டவருக்கு திக்கு என்னது? வந்தவங்களை எப்படி அனுப்பக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? வெறுமை அனுப்பக்கூடாது. அப்ப அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி அப்பா 12 சீசன்ல ஒருத்தர் கூப்பிட்டாரு. என்ன சொன்னாரு? யாரை கூப்பிட்டாரு? அந்திரேயா. யார? அந்திரேயா. பிலிப்புவை நோக்கி சாப்பிடத்தக்கதாக இன்னொரு இடத்துல வந்துட்டே இருக்காங்க ஆட்கள், உங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, என்ன செய்யும் அப்படின்னு யார்கிட்ட கேட்டாரு? பிலிப்பு கேட்டாரு. அப்ப பிலிப்பு என்ன வார்த்தை சொல்றாரு? இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ரகசியமான வார்த்தை போட்டிருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? 6ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? நாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தங்கச்சி, ஒன்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு ஒரு திட்டம் வச்சுட்டாரு. ஆனா திட்டம் வச்சுட்டாலும் உன் வாயில என்ன வருதுன்னு கேட்காரு. அல்லேலூயா. இதுதான் அந்த ரகசியமான வார்த்தை. என்னது? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் 100%. அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாரு? என்ன வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு? நாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். அப்ப பிதாவானவர் சொல்லிட்டாரு ஏசப்பாட்ட. என்ன சொன்னாரு? எப்பா வரவங்க கூட சாப்பாடு கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டாரு. சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் யாரை கேட்கணும்? பிலிப்பு திடீர்னு யாரும் ஒரு வார்த்தை கேட்கலான்னு கேட்பாங்க இல்லையா? பக்கத்துல இருக்காரு யாரும் சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையும் சார்ஜ் சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி கேட்பாங்களா எண்ணத்தோட ஆண்டவர் பிலிப்பை பார்த்து கேட்டாரு. பிலிப்பு கிட்ட வரல. என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இப்ப யார்கிட்ட இருக்கிறது 50 பணம் தான் இருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு வேணும்னா 200 பணத்துக்கு வேணாலும் காணாது. மக்கள் கூடிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு என்னத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் இடத்துல தான் கேட்காரு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து பிடிக்கிட்ட முன்னிலே கேட்டாரு. ஆனா அதே நேரத்துல பக்கத்துல நின்ற யாரு? பக்கத்துல நினைச்சுன்னா இன்னொரு பையன் இருக்கான். அந்திரேயா. 5 பேர் 2 பேர் இருக்கு. இதை கொடுத்துடலாமா? எப்படி இலக்கு வருது ஆண்டவர்? என்ன இலக்கு? இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகளுக்கு எம்மாத்திரம் ஆண்டவர் 5 பேர் 2 பேர் 5000 பேர் ஆசீர்வாதம் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் பிடிப்பட பார்த்து பிலிப்பு அவளை சாப்பாடு கொடுக்கணும்னா ஆண்டவரே இப்ப என் பையில 50 ரூபா தான் இருக்கு, 50 பணம் தான் இருக்கு. ஆனா 200 காணாது. செய்வோம் சொல்ல காணாது. ஆனா அந்திரேயா என்ன சொல்றா? நல்ல வார்த்தை சொல்றா. இங்கே ஒரு பையன் இருக்கிறார். ஒரு நல்ல பையன் தான். அவ அம்மா கொடுத்து விட்ட ஆடு வீட்டு கொடுத்து விட்ட 5 பேர் 2 பேர் இருக்கு. இதை எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்து இதை கொடுத்துருமா? எப்படி இடம் கொடுக்குறாங்க. ஆனா கர்த்தரோ நம்முடைய பிள்ளைகள் கோபப்படக்கூடிய பிள்ளைகள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள், நிம்மதியில்லாத வார்த்தை சொல்லக்கூடியது. ஆனால் ஆண்டவர் கொண்டு வா அப்படின்னு. அல்லேலூயா. உனக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொண்டு வா. இதை சொன்னோன்னே எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். நான் சொரண்டியில் ஒரு இடத்துல செய்தி கொடுக்க ஆலயத்தில் செய்தி கொடுக்க போனேன். மங்களாச்சந்தைக்கு உள்ள
சகோதரி சொன்னாங்க, ஐயா என்னுடைய மகளுக்கு கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன், நீ எங்களுக்கு ஜோம் வர முடியுமா அப்படின்னு. அதனால சரிம்மா நான் வரேன் அப்படின்னு அந்த சகோதரர் கூட அந்த சகோதரர் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தேன். வந்து அவங்களோட பாட்டு பிடிச்சி ஜோம் பண்ணி முடிச்ச உடனே அந்த அம்மா காணிக்கைக்கு முளவட்டி தேடலாம். எவ்வளவு காணிக்கை கொடுக்குறது எவ்வளவு எடுத்து தேடா, முளவட்டியில் சீரகம் மிளகு சீரகமாக போட்டு டப்பு இருக்குங்களா, அதை தேவைதான் 1 நாள் தேவைதான். கிடைச்சது 25 பைசா தான் கிடைக்கும். எவ்வளோ கிடைச்சது? வேற பைசா இல்லை, எங்களுக்கு கொடுக்குறதுக்கு அப்போ நான் அந்த சகோதரி சொன்னேன், அவள் தடவை பார்க்கவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி தங்கச்சி எவ்வளோ இருக்கு அப்படின்னேன். ஆனால் 25 பைசா தான் இருக்குண்ணே அப்படின்னா. கொண்டா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிட்ட அந்த 20 கல்யாணத்துக்கு பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. எனக்கு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த 25 பைசா வாங்கி அப்படி கையில் வச்சு 5 2 நிமிடம் கொண்டு 5000 பேர் போஸ்தவரே, இந்த நாளில் இந்த அன்பு சகோதரி கொடுத்த இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதித்து 1000 மடங்காக்கி ஆண்டவரே மேன்மைப்படுத்தி மகளுடைய திருமண காரியத்தை முடிச்சு ஆண்டவரே நீர் ஒரு மேன்மை கொடுத்து விட்டதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரெக்டா ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த சகோதரியை நான் பார்க்கக்கூடிய அளவு வந்தது. அப்போ அந்த தங்கச்சி சொன்னா, அண்ணே என் மகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி அருமையா கல்யாணம் முடிஞ்சது. மாப்பிள்ளை காரச்செவு அடுத்த மிட்டாயெல்லாம் போடக்கூடிய ஒரு கம்பெனி வச்சு நடக்கக்கூடிய அளவில் ஆகி நல்ல வேன் வச்சு ஓடுறாங்க. இப்போதான் ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்காங்க. என்னது சொந்த வீடு கட்டிருக்காங்க. வந்து நீங்க ஜோம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அதனுடைய நான் பக்கத்துல இருக்கலாம் அவங்க வீட்டுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்ன அப்படி போன உடனே அந்த வீட்டுக்குள்ள என்ன வர வச்சாங்க, பேசினாங்க. பேசிட்டு இருக்கும்போதே அந்த சகோதரி கல்யாணம் முடிச்ச சகோதரி வந்து எப்படி இருக்குமா அப்படின்னு, நல்லா இருக்கேன் ஆண்டவரை நல்லா ஆசீர்வதிக்கிறாரு, என் மாப்பிள்ளை மிட்டாய் மிச்சர் கம்பெனி வச்சு நல்லா ஓடுது, நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோம், இப்போ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னே ஒரு காப்பியும் ஒரு 2-3 பிஸ்கெட் வச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒன்றையும் தொடாது. என்னது ஒன்றையும் தொடாது. பார்த்துட்டியா? பார்த்துட்டு சோசல் இருக்கு ஒரு 100 ரூபாய் காணிக்க வச்சாங்க. அம்மா காணிக்க வேண்டாம், ஒரு வேண்டாம் ஆடி போட்டு காணிக்க வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன். ஹல்லேலூயா. எதுக்காக நடந்ததுன்னா அந்த 25 பைசா ஆசீர்வாதத்துக்கு கல்யாணம் முடிச்ச உடனே வந்து ஒரு சொல்லணும், நல்ல சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு நான் அந்த ஆலயத்துக்கிட்ட போயிருக்கனால வாங்கணும் சொல்லி பிரயோஜனம் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக சொல்றீங்கன்னு சொன்னா, அந்த நாள் கஷ்டப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் கல்யாணத்தை முடிச்சு வச்சு இப்போ ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு மேல ஐவேஸ் ஆனோடனே ஆண்டவரை தேடணுமா இல்லையா? எங்க தேட வேண்டாம். தொழில புதுசாக பார்த்துட்டு போயிருக்கணும், வேலை பார்த்துக்குவோம், மிச்சம் பண்ண போட்டு 10 கொடு, நீங்க ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்தை பாரு, வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன லாபம்? தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இதனால அருமையா என்ன செய்தாரு நம்ம அண்ணன் அந்திரேயா, 2 பேருக்கு இதை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் இருக்குன்னு சொன்னாரு, அதை கொண்டு வாப்பா, உன் வாயில இருந்து வார்த்தை வந்துடுது. என்னது என்ன வந்துடுது? உன் வாயில வார்த்தை வந்துடுது. பாருங்க அடுத்தால என்ன பண்றது? ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆண்டவர் வந்து நம்ம வரிசையா இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு. நாங்க மெட்ராஸ் போயிருக்கும்போது ஒரு சகோதரர் ஊழியக்காரர் என்கிட்ட வந்து ஜெபிக்க வந்தாரு. அவர் பெரிய ஊழியக்காரர் தான். அவர் ஒரு 10 சபை வச்சிருக்கிறாரு. 10 சபை வச்சிருக்கிறவருக்கு ஜெபிக்கிறதுக்காக என்கிட்ட வந்தாரு. அவர் போது சொன்னாரு, ஐயா நான் ஆண்டவர் என்ன பயங்கரமா பயன்படுத்துறாரு, எனக்கு பாருங்க ஒரு சூட்கேஸ் நிறைய பணத்தை கொடுத்து நீங்க எங்களோட சேர்ந்து இருக்குன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டாரு. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனா நான் சபையை உண்டாக்குறேன், 50 பேர் சபையில வராங்க, 55 பேர் வந்தோடனே சண்டை போடுறாங்க. நான் அந்த சபையை விட்டுட்டேன். இப்படியும் 9 சபை உண்டாக்கிட்டேன், 10வது ஒரு சபை உண்டாக்க போறேன். நான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னா, அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் 5 அப்பம் 2 மணி எத்தனை பேர் பங்கு சேர அப்படின்னா 5000 பேருக்கு இருந்தாரு. அப்போ வருஷம் எத்தனை பேர் அப்படி சொன்னாங்க? 50 பேர். அது மாதிரி ஒரு 50 பேரை வச்சா நீங்க ஒரு சபை, நீங்க 50 பேர் வச்சா ஒரு சபை, 50 பேரை நீங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு ஆண்டவர் அதே மாதிரி சபை வச்சாரு. அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அதே மாதிரி தான் சொல்றாரு, 50 பேரை உட்கார சொல்லி வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? அழகா பண்றீங்க. என்ன பண்றது? இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார்.
சீஷர்கள் பந்தியிருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை மீதியான்னு சொல்றாரு. நம்ம அப்படி போடுவோம். இப்ப நம்ம வீட்டுல பொம்பளையா போடுவோம். தப்பா நினைக்கூடாது. பொம்பளை நினைச்சு வைக்கணுமா அப்படியே பாத்திரத்தை தூக்கி போட்டுக்கிறோம். தேய்க்கிற நேரத்தில் பார்த்துக்குவோம். என்னது அது என்ன மிச்சம் இருக்கு அப்படிங்கிறது எப்பதான் தெரியும்? கடைசியில் தேவை வீடு கணக்கு போட ஆரம்பிச்சாச்சு. நேரம் ஆகிட்டு அதனால எல்லாத்தையும் பார்த்து போட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வீடு கணக்கு போட்டு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பாத்திரத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அட்டு பிடிச்ச பார்த்து அதே 2 இருக்கும். அதையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஐயோ அப்படியே போனா இதை வச்சுக்கலாம மத்தியானம் அப்படின்னு நினைச்சுருவோம். இதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ மீதியை துணிக்கி எடு அப்படிங்காரு. அல்லேலூயா. நம்ம சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு தான் போடுறோம். அப்படி போடாத அதை நிச்சயம் எடுத்து அது ஒரு மெட்ராஸ்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சாப்பிட்றது மீதியா இருக்குன்னா அதை கொண்டாந்து ஒரு பாக்ஸில் வச்சா அதை எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏழைகளுக்கு இறங்குறவளா காணப்படணும். ஆண்டவர் தம்முடைய 12 சீடர்களுக்கு என்ன செய்யறாரு? கடைசியில் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு என்ன செய்யறாரு பாருங்க. எத்தனை கூட? 12 கூட. என்ன கூட? 12 கூட. 12 கூட மிச்சத்தை தான் சீசர்கள் கொடுத்தாரு. முதல்ல எடுத்து கொடுக்குறாரு. நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அடுத்தவங்களுக்காக கொடுக்கும் போது, அவங்க திருப்தி அடையும் போது நம்மளுக்கு மேன்மையை தந்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறதுக்காக அவங்ககிட்ட 2 பேர்கிட்ட கேட்டாரு. 2 பேரும் சரியான பதில் சொல்லல. ஆனாலும் கர்த்தருடைய திட்டப்படி 5000 பேருக்கு மேல புருஷர்கள் இருந்தாங்க, ஸ்திரீகள் இருந்தாங்க. அழகா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நீங்க எத்தனை பேருக்கு? மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இந்த அதிகாரத்தில் போட்டிருக்கபடியே நம்ம பார்ப்போம். அழகா போட்டிருக்கு. 5 வார்கோதுமை அப்பங்களையும் 5 எந்த பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார். இல்ல, வார்கோதுமை அப்பம் மீன். அல்லையா? இந்த அம்மா ஆடு மீனுக்காக அவங்களுக்கு கொடுத்த வார்கோதுமை அப்பத்தை ஆண்டவருக்கு அந்த கையை கொடுத்தாங்க. அல்லையா? நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதோட ஊழியம் செய்யவும் வேணும். அல்லையா? அப்ப நீங்க ஆண்டோடைய பணிக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். அல்லையா? இதுல முக்கியமான காரியம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த சிறு பையன் என்ன கொடுத்தான்? 5 அப்பம் 2 மீன். 3 வரைக்கும் கொடுக்கலாம், 10,000 வரைக்கும் கொடுக்கலாம், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டு தான் நம்ம கொடுக்கணும். அல்லையா? என்னது? ஒன்று டெபாசிட் பண்ணணும், இல்லைன்னா இந்த கடன் அடிக்கணும், இல்லைன்னா அந்த கடன் அடிக்கணும். ஆண்டு புது இதோட ஒரு 90,000 வரைக்கும் தான் நம்ம ஆண்டோட இடம் போடுவோம். அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம்டா. இதுதானே இருக்கு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அந்த சிறுவன் முழுவதுமாய் ஆண்டோடைய பாத்திரம் கொடுத்த மாதிரி, ஆண்டவரே நான் உங்களுடைய பணிக்காக நான் கொடுக்குறேன், ஆண்டவரே உங்களுடைய குடியத்துக்காக நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சுடுவார். இல்லையா? எங்க வாழ்க்கையில நாங்க அப்படிதான் செய்யணும். இந்த ஜெபம் கேட்கும் போது ஆண்டோடைய பாதத்துல நாங்க ஜெபிச்சு, ஆண்டவரே எங்கள்கிட்ட வருமானம் கிடையாது, ஆனா நாம உங்களுக்கு ஜெபம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே நீ இதை எங்களுக்கு வழிகாட்டும். எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, ஆனா நாங்க ஆண்டவரே இந்த இடத்தை கஷ்டப்பட்டு நாங்க லோன் வாங்கி ஆண்டவரே இந்த இடத்தை கட்ட போறோம், ஆனா நீ எங்களுக்கு ஒரு குறையில்லாதபடி முடிச்சு தாருன்னு சொல்லி நாங்க ஆண்டோடைய பாதத்துல முடிச்சு ஜெபம் பண்ணோம். பெருமைக்காக சொல்லல, தேவனுடைய பெருமையினால ஆண்டவர் உங்களுடைய மனைவி ரிட்டையர்ட் ஆகும் போது அவங்களுக்கு வந்த பணத்துல நாங்களுக்கு 1 பைசா கடன் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்க ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமாக கிருபை செய்திருக்கிறார். எதுக்காக தெரியுமா? இதுக்கு மேல ஆண்டவர் எங்களை எல்லா காரியங்களையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்க மகனுக்கு வேலை கொடுத்துருக்காரு, மருமகளுக்கு வேலை கொடுத்துருக்காரு, மகனுக்கு வேலை கொடுத்துருக்காரு, மருமனுக்கு வேலை கொடுத்துருக்காரு, பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னா இதுதான். அப்ப நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விட ஆண்டோடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும். அது எப்படின்னா ஆண்டோடைய கேட்கணும். அல்லையா? அல்லையா? அது கேட்டவனே கொடுக்கல, ஆண்டோடைய ஜெயம் பண்ணணும். ஆண்டவர் எப்படி உங்களுக்கு கொடுக்க வருகிறாரோ அந்த மாதிரி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லையா? ஆண்டவர் பாருங்க 14 வசனத்தை பாருங்க. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். மெய்யாகவே மெய்யாகவே உலகத்துக்கு வருகிறவராக இருக்கிறார் என்று யோவான் எழுதி சொல்கிறார். நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகாரம் பெற ஆண்டோடைய சித்தத்துக்கு
ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் எனக்கு கீழ்ப்படியே சொல்லிடு, ஆனால் கீழ்ப்படியாமல் இருந்துட்டேன், நான் தவறுன்னு உணர்ந்துட்டேன், இன்னைக்கு வெளியில் வந்துட்டேன், ஆனாலும் ஆண்டவரை உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்படைக்கிறேன், என் பிள்ளையை ஆசிரியர் சொல்லும்போது அவனை ஒரு விண்வீரனாக ஆக்கி ஆண்டவர் உயர்த்தி அவனை இன்னைக்கு முஸ்லீம்கள் எல்லாம் போல ஆண்டவர்களை கலக்கிறது நன்றாக அல்லையா? உங்களுடைய சந்ததி ஆசிரியப்பட்டிருக்கிறது. நாமும் ஆண்டவருக்கு ஆசிரியப்பட்ட ஆண்டவருடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யோசுவா ஏதோ எப்படி தானும் கவலைப்படும் போது, தன்னை தாழ்த்தும் போது, நீ என்னை சார்ந்தவரா அல்ல கத்தரை சார்ந்தவரா கேட்கும் போது, நான் கத்தரை சார்ந்தவரும் போது நெடுந்தாண்டையா வந்து ஆண்களுடைய பாத்துல ஜெயிக்கும் பொழுது உன் காரணங்களை செருப்பு வளர்த்துட்டாங்க. நாம ஆண்களுடைய பாத்துல மேட்டிமையான என்னை காரணங்களை எவ்வளவு இருந்தாலும் ஆண்டவரே என்னை தாழ்த்தினாண்டவரே, என் மருமகா சரியில்லை, என் மாமியா சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் நாத்தனா சரியில்லைன்னு எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே என் வீட்டில் என் குடும்பத்துக்கு என்னை எப்படி நடத்தணும்னு இருக்கிறீரோ அப்படி நடத்தணும் உட்படும்போது ஆண்டவர் ஆசிரியர்களாக காணப்படுகிறார். 5 பேர் நினைவு கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு புது செழிப்பு தரப்படுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடக்கிற நட்டுக்கிற செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வாதத்தை தருவாரு. நீ என்னிடம் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தா கேட்டுக்கொள்வது ஏதோ தருவேன்னு சொன்னாரு. பாருங்க இன்னைக்கு சங்கீதம் 34 6ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34 இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்டைக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். தாவீது ராஜா வந்து சாதாரண ஆளா கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியா இருந்தாரு. ஆண்டவரை தேடிட்டு அடுத்தாவது ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் யாரு? ஏழை. ஏழை. தன்னை தாழ்த்தினான். யோசுவாவும் ஆண்டவருடைய பாத்திர தன்னை தாழ்த்தினான். நாமும் ஆண்டவருடைய பாத்திரை தாழ்த்துவோம். மாணவர்கள் எல்லாருமே நம்ம நாமும் காவல் வைக்கணும். கண்களில் காக்கப்படக்கூடிய இருளில் கட்டுகளை எடுத்துக்கொண்டு ஒரு ஆசீர்வாதமான பலனை கேட்கிறார். நம்மை ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 33:9 சொன்னபடி அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை அவருடைய ஆசீர்வாதத்தை தாழ்வு சொன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தால் நிரப்பி உன்னையும் உன் சந்ததியையும் உன் சந்ததியுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனால நம்மை தாழ்த்தி அப்படிப்போமா கண்களை மூடி. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, சங்கீதக்காரர் சொன்னபடி கேடுகளுக்கு சொன்னபடி இந்த நாளில் ஆண்டவரே 3 பேர் தேடினார்கள். ஆகார் தேடினார், யோசுவா தேடினார், ஏசப்பா தேடினார். ஆண்டவரே ஆமென். ஆகாருடைய ஜெபத்தை கேட்டு அவர் மகனுக்கு தண்ணீரை கொடுத்து ஆண்டவரை விட்டு வீரனாக்கி ஆசீர்வதித்தார். ஆண்டவரே அப்பா, யோசுவா தேடும் பொழுது ஆண்டவரே எரியோட்டை 6 நாள் சுத்திட்டு 7ஆம் நாள் 7 நாள் சுத்தும் போது எரியோ விடுன்னு சொன்னபடி ஆண்டவரே அதை சுத்தும் போது சுத்திட்டு துதிக்கும் போது எரியோட்டை விடுதிருப்பா. அதே மாதிரி எந்த பிரச்சனையோட பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகளாம் உடைச்சு போடுங்கப்பா. வந்திருக்கிற மக்கள் பசுமையோடு இருக்கக்கூடாது, அவருக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரே உங்களுடைய சீடத்தை கேட்கும் போது ஆண்டவரே ஒரு சீடன் சொன்னாரு, ஆண்டவரே 200 படத்துக்கு போதுமான இன்னொரு சீடன் சொன்னாரு, இங்க 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் இருக்கு, இது போதுமான்னு கேட்டாரு. 2 வேளையை வேண்டியதையும் கேட்டு ஆண்டவர்களை அமர செய்து ஆண்டவரை போதுமான ஆகாரத்தை கொடுத்து 5 அப்பம் 2 மீன் கூட 5000 பேர் போஸ்து நித்தியம் 12 கூட எடுக்க செய்த தேவன் உங்க வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கடனையும் நீக்குவார். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். நீங்க செய்ய வேண்டிய உண்மையோடு தான் தன்னை தாழ்கிறோம் உயர்த்தப்படுவான் என்று சொல்ல முடியும். ஆண்டவரே நானே என் மனைவியும் என் பிள்ளைகளும் வேத வசனத்தை வாசிப்போம். நீர் எங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறேன், எப்படி நடத்தும். இந்த நாளில் ஆண்டவரே உண்மை சார்ந்தவரா என்னை சார்ந்தவரா பிரஜாவை சார்ந்தவரான்னு சொல்லி யோசுவா கேட்ட மாதிரி என் இதயத்துல நீ நடத்துவீரா நடத்த மாட்டீரான்னு கேட்டுருக்கப்பா. அதை மன்னிச்சு நீ நிச்சயமாய் ஆசீர்வதிப்பீர். எங்கள் பலவீனத்தை மாற்றி கொடுப்பீர். எங்கள் தேவைகளை சந்திப்பீர். எங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வீர் என்கிற யோசுவாவை நடத்துகிற போல எங்கள் வாழ்க்கையில சேவைகளின் கர்த்தாவே நீர் எங்களை நடத்தி செல்ல ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் அப்பிரயோஜனமான எண்ணி கூட இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. என்னில் ஒன்றும் இல்லையாப்பா, வந்தவர்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் கொடுத்தீர். இப்போ அவங்க பரவட்டு வீட்டுக்கு போகிறாங்கப்பா, நீர் அவர்களோடு செய்யணும். ஆண்டவரே இன்னைக்கு ஒரு மனம் இருப்பதை ஆண்டவரே இப்போ வரும்போது இந்த மாதிரி எண்ணங்களும் வரும்போது இந்த மாதிரி பாரம் இருக்கக்கூடாதுப்பா. சகலத்தையும் மாற்றி கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு உண்டாக்கினார் சாட்சி சொல்ல
ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த நாளில் வந்தது நல்லது, என் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை தான் ஒப்பு கொடுக்குறேன். அதாவது ஒரு வழியில் சொல்லாதபடி ஆண்டவரே, இன்னும் வந்து என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை பெற்றுள்ள எங்களை தரம் எடுத்து ஒப்பு கொடுங்க. அன்புள்ள இயேசப்பா, சொல்லுங்க, அன்புள்ள இயேசப்பா, நான் உங்களுடைய மகா, நான் உங்களுடைய மகன். இந்த நாள் என்ன உங்க கையில் ஒப்படைக்கிறேன். நான் உனக்கு துதிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுவரைக்கும் நான் யாரெல்லாம் கோபப்படுறேனோ அவ்வளோ பெரிய ஆசிரியம், என்ன யாரெல்லாம் கோபப்படுறோ அவ்வளோ பெரிய ஆசிரியம், என்னை உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்படைக்கிறேன். என் கணவரை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை ஜானங்களையும் ஆசீர்வதிங்க. என்னைக்கு இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க, குடும்பத்தார் கூட ஆசீர்வாதமாக கிருபை செய்யும். என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுடைய சித்தத்துக்கு வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளையும் குடும்பத்தையும் இவர்கள் மூலமாய் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். துதி கனம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இன்றைய இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அப்பா, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வர வேண்டும் என்று சொல்லி வர முடியாம போற மக்களையும் ஆசீர்வதியும். மீதியான நேரங்களில் உங்களுடைய கையில் ஒப்படைக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்றைய இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அந்த யாருக்கும் நன்றி. ஒரு